வணக்கம். இன்றைய அறிவியல் தகவல் அரங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு 56வது நிகழ்வு. உங்களுக்கு தெரியும், இந்த அறிவியல் தகவல் அரங்கம் என்பது உங்களுக்கு மக்களுக்கு தேவையான தகவல்களை அந்தந்த நேரத்தில் தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் கொடுப்பதுதான் அந்த நோக்கம். அந்த வகையில் இந்த முறை நாங்கள் ஒரு நிதியியல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். நீங்கள் எங்களோட தலைப்பை பார்த்தாலே தெரியும், இலங்கையின் தற்போதைய நிதி நெருக்கடி. இதை பற்றித்தான் இன்றைய அரங்கத்தில் நாங்கள் விவாதிக்க போகின்றோம். இந்த அரங்குக்கு 2 பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒருவர் மிஸ்டர் முருகேசு தங்கராஜா. அவர் எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமானவர். அவர் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் ஹெட்டாக இருக்கிறார். அவர் ஒரு பொருத்தமானவர் இந்த விடயத்தை கையாளுவதற்கு. அவருடன் இணைந்து டாக்டர் சிவா நாராயண். அவர் ஏற்கனவே எங்களோட போரத்துக்கு பரிச்சயமானவர். அவரும் இந்த பொருளாதாரம், இந்த நிதியியல், வங்கியியல் பற்றிய நீண்ட ஆய்வுகளையும் அறிவுகளையும் கொண்டவர். அந்த வகையில் இருவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்துடன் இன்றைய இந்த அரங்கை நெறிப்படுத்துவதற்கு திரு ஆனோல்ட் அவர்களையும் நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். அவர் இந்த அமர்வை நெறிப்படுத்துவார். நான் நேரத்தை எடுக்காமல் ஆனோல்ட் அவரிடம் கையளிக்கின்றேன். வணக்கம் அண்ணா. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட இன்றைக்கு இதுல நிபுணத்துவமாக பங்கு பெற்றதுக்கு உடன்பட்ட டாக்டர் சிவா நாராயணன் அவர்களுக்கும் தங்கானைக்கும் நன்றியை செலுத்திக் கொண்டு உடனடியாக பொருளுக்கு வருவோம். அதாவது, இலங்கையில் நடக்கின்ற இன்றைய பொருளாதார நெருக்கடி, இதுக்குரிய முக்கிய காரணங்கள் என்ன, பொருளாதார நெருக்கடி என்றால் என்ன, அதனால் வருகின்ற பொதுமக்களுக்கும் மற்றும்படி வியாபாரங்களுக்கும் வருகின்ற தாக்கங்கள் என்ன என்பதை முதல் எங்களுக்கு சிவா நாராயணன் அவர்கள் விளங்கப்படுத்தி, மேலும் அவர் எங்களுக்கு சில தரவுகளை தர இருக்கின்றார். அவரை முதல் உள்வாங்கிக் கொள்வோம். அதுக்கப்புறம் நாணய வீழ்ச்சி, நாணய பரிமாற்றம், மற்றது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், எக்ஸ்சேஞ்ச் ரேட், இதில் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் என்ன, அதில் வரக்கூடிய தாக்கங்கள் என்ன என்பதை தங்கானே 2வது பகுதியில் அவர் உள்வாங்கிக் கொள்வோம். நேரடியாக டாக்டர் சிவா நாராயணன் அவர்களுக்கு சொல்வோம். டாக்டர் வணக்கம். அதாவது, எங்களுக்கு இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணங்கள் என்ன, இதன் சமிக்கைகள் என்ன, பொருளாதார நெருக்கடி என்றால் என்ன, அதில் இருக்கின்ற தாற்பயங்கள் என்ன, மக்களுக்கும் வியாபாரங்களுக்கும் இருக்கின்ற knock on effect பற்றி எங்களுக்கு சொல்லுவோம். நீ அன்மியூட் பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். மிக சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய 3வது 4வது ப்ரோக்ராம் நினைக்கிறேன். அப்ப இதுல முக்கியமான விஷயம் முதல்ல பொருளாதாரத்துக்கு போறதுக்கு முதல்ல எங்களோட இலங்கையை பற்றியும், அடுத்தது இலங்கை இருக்கிற அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன், அதை பற்றியும் நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல தமிழ்லேயே ஆரம்பிப்போம். அதாவது, ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி. இவங்க வினையை விதைச்சிட்டாங்க, இப்ப வினையை அறுத்து கொண்டிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு தமிழ் மக்களுக்கு, இலங்கை தமிழ் மக்களுக்கு சரியான அளவு இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு எதையும் இவங்க முன்னெடுத்து வைக்கல. அப்ப அது நேரம் அந்த பொறுப்பு கூறல், நல்லிணக்கம், மனித உரிமை, இது ஒன்றும் வரையில. அடுத்தது இதை முடிவுக்கு கொண்டாந்ததுனால இப்ப என்ன நடந்தது என்று சொன்னா, இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு ஒரு பெரிய பெரிய கண்ட்ரீஸ் ஒரு கைப்பாவையா மாறினதுதான் உண்மையான விஷயம். So Sri Lanka made a big mistake by ending the conflict and now become a puppet of powerful countries. அதுவும் wrong wayல end பண்ணனால. அடுத்தது இப்ப ஸ்ரீலங்காட ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் ஒரு கீ பிளே பண்ணுது. It's an important role in maintaining India's security and at the same time China's Road and Belt Initiative.
இப்ப இதுல 2 பெரிய கண்ட்ரி இன்வால்வ் ஆகிறதுனால இப்ப உங்களுக்கே தெரியும் இப்ப உக்ரைன்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நேட்டோட ஒரு முக்கியமான ஒரு உந்துதல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒரு ரெட் லைன் தாண்டினால இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இப்ப இதே ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப இலங்கையும் போற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப சைனா கூட உள்ளோட வந்ததுனால இப்ப இந்தியா வந்து தமிழ் பிரச்சனையை திரும்ப கையில் எடுத்திருக்கு. இப்ப இதனால நிறைய இஷ்யூஸ். அது மாத்திரமல்ல, இந்த கோவிட் வாரதுக்கு முதல்ல இந்த கோவிட் வந்ததே வந்து ஒரு கரன்சி ரீசெட் அப்படிங்கிற ஒரு இது, டாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஈவன் பாத்தீங்கன்னா இப்போ நேற்றோட தகவல் வந்தது, ஃபவுச்சி வூஹான் அவங்களுக்கு இது ஒரு 4 வருஷத்துக்கு முதலே இந்த விஷயங்கள் தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கோவிட்ங்கிற கிரியேட் பண்ணிட்டு இதை ஒரு சிச்சுவேஷனை கொண்டாந்து மக்கள்கிட்ட ஒரு வறுமை நிலையை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒருத்தர்கிட்டையும் பணம் இல்லாம பண இறக்கம் கொண்டாடுற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்தது. இப்ப நீங்க ஜனவரி 17 பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட்ச் இல்லாட்டி மூடி அப்படிங்கிற 2 ரேட்டிங் கம்பெனி, ஃபிட்ச் டவுன்கிரேடட் ஸ்ரீலங்கா லாங் டேர்ம் ஃபாரின் கரன்சி ஐடிஆர் டு சிசிசி. இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ரெஸ்பெக்டா பார்க்கப்பட்டது. இது நிச்சயமா அன்றைக்கு 17 ஜனவரியிலேயே எங்களுக்கு தெரியும் இது இந்த மாதிரி ஒரு பெரிய நிலைமையில வந்து விட போகுது, அடிப்படை போகுது அப்படின்னு சொன்னா, இதை வந்து சொல்றது இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ரெகுலேட்டரி குவாலிட்டி அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கரப்ஷன் அண்ட் த கம்பெனிங் டெக்ஸ்ட். அப்போ அதுல வந்து இந்த சிசிசி அப்படிங்கும் போது ஒரு ஃபிட்ச் ரேட்டிங் வரும் பொழுது அந்த கண்ட்ரி வந்து கரன்சி டிஃபால்ட் ரேட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு நாடு, அதாவது இஷ்யூவர் டிஃபால்ட் ரேட்டிங். அடுத்தது வந்து டி, அதாவது டின்னா டிஃபால்ட். இனி அந்த நாட்டுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, அதாவது ஒரு ஜங்க். இனி அதனால அந்த நாட்டுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எதுவும் இஷ்யூ பண்ண முடியாது, அப்ப லோன் வாங்க முடியாது. அப்ப என்ன நடக்கும், ஸ்ரீலங்காவோட ரேட்ஸ் கூடிக்கொண்டே போனது. அதுல தான் நீங்க பார்த்துருப்பீங்க 6%க்கும் டாலர் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-6 months நடந்து கொண்டிருந்தது. அடுத்தது அவங்க அந்த ரேட்டை ஃபிக்ஸ்ட்ல வச்சு இது பண்ணி கொண்டிருந்தவங்க ட்ரெஷரியால கொடுத்தது. அது முடியாமல் போகத்தான் இப்ப வந்து இதை ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. இது ஓப்பன் பண்ணதுனால இப்ப 230 rupees இல்லை, இப்ப இன்றைக்கு 260 rupees. மிஸ்டர் தங்கராஜ் வந்து அதை பத்தி கதைப்பார், அந்த ரேட் எங்க போய் நிற்கும்னு தெரியல. அடுத்தது இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கையில இது வந்து ஒரு வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்குது. அதனால இதுல என்ன பெனிஃபிட் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்தது இப்ப குளோபல் கரன்சி ரீசெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இதுல டச் ஆன் பண்ண விரும்புறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒன்று எங்களோட சிவில் வார், அதுல இருந்து நாங்க வெளியில வந்தது. ரெண்டாவது ஸ்ரீலங்கா ஒரு ஜியோகிராபிக்கலி இட் இஸ் இன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். அன்பார்ச்சுனேட்லி நாங்க அதை சரியா யூஸ் பண்ணாதனால இன்றைக்கு நாங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். மூன்றாவது இந்த ஃபிட்ச் டவுன் கிரேடிங், அது எங்களோட நாட்டோட இன்றைக்கு அந்த டாலர் ரேட், இன்றைக்கு இந்த கரன்சி இந்த கிரைசிஸுக்கு ஒரு காரணம். அடுத்தது இந்த குளோபல் கரன்சி ரீசெட், இது வந்து ஒரு உலகளாவியமா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமாகவும் சரி, இன்றைக்கு IMFங்கிற இன்றைக்கு மானிட்டரி ஒரு நிறுவனம் அவங்களும் சரி இதை செய்யறவங்க. இப்ப இதுல என்ன நடந்ததுன்னா, ஒரு 1694 முதல் ஃபேக் மணி கிரியேட்டட் பை UK. இப்ப அவங்க வந்து ஒரு பிரான்ஸ்ல இது பண்ணி தோத்து வெளியில வரும் பொழுது they didn't have the money. அப்ப அவங்களுடைய காசுகள் இல்லாதனால they overprinted. அந்த கரன்சி என்றைக்கு ஓவர் பிரிண்ட் ஆகும்போது அன்றைக்கு நாட்டோட இன்ஃபிளேஷன் பணவீக்கம் வரும். அந்த பணவீக்கம் வரும் பொழுது இட் ஸ்டார்ட் லூசிங் வேல்யூ, அதுல உண்மையான இதுல பெருமதியை வந்து இறக்கும். அப்படி இறக்கும் பொழுது அந்த டிவேல்யூ, அந்த பண இறக்கம் பண வீக்கம் இதாகி அந்த பண இது டிவேல்யூ பண்ணும்போது அந்த நாடே கலாப்ஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. அப்ப அதுதான் இன்றைக்கு ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபி நிலைமைக்கு கொண்டாந்து இருக்குது. அப்ப ஸ்ரீலங்கா ஆல்சோ when they decided to print money out of thin air, என்ன நடக்கும் என்று நீங்க எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அதுதான் நடந்தது. என்றா நாங்க அதை சொன்னோம். அது வந்து ஈவன் நிவாட் கப்ராலே கூட எடுத்து சொன்ன இதை செய்ய வேணாம் என்று. அவங்க இல்ல குவான்டிடேட்டிவ் ஈஸிங் நாங்க இது செய்யறோம். எக்கனாமிக் அன்றைக்கு எக்கனாமிக் பிளச்சது. இன்றைக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட இன்றைக்கு ஒரு சரியான ஒரு நாலேஜான அங்க பூல் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டாவே அங்க இருக்குது. அப்ப அதை எப்படி செய்ய போறாங்களோ தெரியல. ஏன்னா அந்த சரியான ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாட்டி அந்த ஒரு கேட்காத ஒரு தன்மை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமும் இருக்குது. அடுத்தது இந்த பேண்டமிக்
இந்த கோவிட் பெண்டமிக் வந்து உண்மையா ஒரு ரெப்ரசன்ட் ரேயா இல்லாட்டி ஒரு நெரோ விண்டோ அப்படின்னு சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாலே ஒரு ரேயா இல்லாட்டி ஒரு நெரோ விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிஃப்ளெக்ட் இல்லாட்டி ரீஇமேஜின் ஆர் ரீசெட் அவர் வேர்ல்ட். அப்ப ரிஃப்ளெக்ட், ரீஇமேஜின் ஆர் ரீசெட் அவர் வேர்ல்ட், இதை வந்து இப்ப நாங்க வந்து அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல நாங்க இது சால்வ் பண்ண பாக்குறோம். ஒரு பழமையான மெத்தட்ல இவங்க காசு பிரிண்ட் பண்ணதோ இல்லாட்டி வேற இதுகள். இப்ப வேற நாடுகள் இப்ப இதை எப்படி இது பண்ணாங்கன்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரேன். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்லயே நம்ம ஸ்ரீலங்கால இன்றைக்கு டீ எக்ஸ்போர்ட்டோ இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட்டையோ இல்லாட்டி ஒரு டூரிசமையோ இல்லாட்டி ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணி அனுப்புவாங்கன்னு வந்ததுனாலையும் இன்னொரு காரணம் அது பிழைச்சது நம்ம நாடு. இப்ப இன்றைக்கு டீ எக்ஸ்போர்ட் பண்ண ரஷ்யாவுக்கோ இன்றைக்கு உக்ரைனுக்கோ அனுப்ப முடியாம இருக்குது. முக்காவாசி நாடுகள் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் வர இல்லை இந்த 2 இயர்ஸ்ல. அப்ப இதை வந்து ஒரு ப்ரொஃபசர் க்ளோஸ் ஷவாப் என்று சொல்லிட்டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், இந்த ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிகூட்டிவ் சேர்மன் யூஆர் சேயிங் தட். அப்ப இதுல எப்படி வாட் இஸ் த வே அவுட், இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். இப்ப இதுக்குள்ள அடுத்து என்னது பாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கரன்சி ரீசெட்ல இன்னொரு நோக்கம் வந்து இதை டிஜிட்டலுக்கு மாத்துறாங்க. எப்படி இன்னைக்கு யூகேலயோ இன்னைக்கு யூஎஸ்லயோ யூரோப்லயோ அவ்வளவு கரன்சி பிரிண்ட் பண்ணி பார்வைக்கு $1 வந்து அதாவது ஒரு ஸ்டர்லிங் வந்து £1.30 அப்படிங்கிற மாதிரியோ ஒரு யூரோ £1.10 இருக்கிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட யூரோப்பும் அமெரிக்காவும் யூகேயும் ஒரே அளவுல பிரிண்ட் பண்ணது காசு. ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அந்த இது ஐஎம்எஃப் இது சரியா ஒரு முறையா நெறிப்படுத்தினால இன்றைக்கு நீங்க கரன்சில பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எக்ஸ்சேஞ்ச் ரேட் நீங்க ஒரே மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஒரு கோல்டோ இல்லாட்டி ஒரு வீடோ இல்லாட்டி வேறொரு நீங்க ஒரு கார் அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த வேல்யூ அந்த பிரைஸ் கூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப அதனால இது வந்து உண்மையா ஒரு அதாவது கரன்சியோட வேல்யூவேஷன் அந்த கன்வர்ஷன் ஒரே மாதிரி இருந்தாலும் இங்கேயும் அது நடந்திருக்குது. அப்ப அதனாலதான் நீங்க கரன்சி பிரிண்ட் பண்ண காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அரசாங்கங்களுக்கு தெரியும் probably it's the end of the currency what we know. அப்ப நான் வந்து உண்மையா ஐ பேங்க் as a digital currency and கிரிப்டோ இதுல சொல்றதுனால நான் கூட இதை பார்க்கணும் எப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்க பிரிண்ட் பண்ணதுக்கு காரணமே நோக்கமே இந்த கரன்சியை முடிவுக்கு கொண்டாரு. இந்த கரன்சி 1694 இருந்து வந்து கொண்டிருக்குது. பொதுவாக ஒரு கரன்சிக்கு ஒரு 27 வருஷம் தான் இருக்கும். ஆனா இந்த பேப்பர் கரன்சி இவ்வளவு நாள் வந்திருக்குது. அப்ப இதுல என்ன செய்ய பாக்குறாங்கன்னு சொன்னா, we are not going to have a money or currency again. Instead, we are going to have CBDC, central bank digital currencies, also called digital fiat currency or digital based money. This is going to be the government ledger or credit system. இது எவ்வளவு பேர் மறுத்தாலும் இது இல்ல அப்படின்னு சொன்னாலும் இது வரப்போறது உண்மை. இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சைனா இட் இஸ் brought their first CBDC. அதுக்கு பிறகு இது கிறிஸ்டியன் லகார்ட் கூட சொல்றாங்க they are working hard on its cryptocurrency USA ஃபெடரல் டாலர் அப்படிங்க. அதே மாதிரி IMF International Monetary Fund கிறிஸ்டியன் லகார்ட் recently reported, let us consider the possibility of issuing digital currency. There may be a role for the state to supply money to the digital economy. This currency could satisfy public policy goals such as financial inclusion, அதாவது நிதியை இன்க்ளூட் பண்றதுக்கு வர்றவங்களை இன்க்ளூட் பண்றதுக்காகவும் ஒரு செக்யூரிட்டி அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதாவது செக்யூரிட்டியும் மக்களோட உதவிக்காகவும் and to provide the what private sector cannot provide or a privacy in payment அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரசாங்கங்களும் ஐஎம்எஃப்பும் இதுல கையை எடுக்கிறதுனால இவங்க போதுமான அளவு பிரிண்ட் பண்ணி இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல விட்டாங்க. இப்ப இது ஸ்ரீலங்கா இது சரியா புரிஞ்சு இந்த டெக்னாலஜி ஸ்ரீலங்காக்குள்ள வரலாட்டி இன்னும் போக போக இந்த இதுல நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகும். 4வது பாயிண்ட் வந்து இதுல இந்த கரன்சி ரீசெட்ல இப்ப நான் ஒன்று சொல்லி வரும்போது இந்த சர்வைவிங் த கிரேட் கரன்சி ரீசெட் அதே ஒரு பாடா இருக்கு. ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி ஒரு நெரோ விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்குது. அதுலயும் த பெஸ்ட் வே நாட் டு பி காட் இன் திஸ் கேம். அப்ப இந்த இதுல நாங்க இந்த நாட் டு பி காட் ஆன் திஸ் கேம் இஸ் நாட் டு பிளே த கேம் அட் ஆல். ஒன்று இந்த கரன்சியை விட்டே வெளில அனுப்ப எல் செல்வடோர் வந்து அதுதான் செஞ்சு நாங்க இந்த கிரிப்டோ கரன்சி கொண்டு வரோம். அப்படி இல்ல இந்த டாலரைசேஷன்ல இருந்து தனியில வெளியில வந்து நீங்க வேற இன்றைக்கு மாஸ்டர் கார்டும் விசா கார்டும் இன்றைக்கு ரஷ்யால இருந்து வெளியில வந்த உடனே ரஷ்யா வந்து அவங்கள்ட்ட அந்த பவர் இருந்தது. இன்றைக்கு யூனியன் பேங்க் எடுத்தாங்க. இட்ஸ் ரைட் ஆர் ராங், என்ன நடக்கும் தட்ஸ் a different story, but there is another different angle to it. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன்.
அப்ப அப்படியே ஒரு சிச்சுவேஷனை நாங்க பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப அதுதான் அந்த இது either you play the game, best not way to be get caught in this game or not to play the game at all அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லலாம். அப்படி இல்லாட்டி you have to own the real tangible assets. அந்த assets இருக்குமா என்று சொல்லி சொன்னா the only way being out of the system. அப்ப அதாவது சொந்தமா ரிசோர்சஸ் இருக்குமா என்று சொல்லி சொன்னா இன்னைக்கு ரியல் வெல்த்தா இருக்கலாம். அப்ப அந்த மணி இஸ் நாட் வெல்த், இதுல அதை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா காசு இருக்குமென்று சொல்லி சொன்னா காசு வெல்த் சொல்லி அவங்க இது பண்றாங்க. இன்னைக்கு ஒலிகாக்கு நடந்தது இன்னைக்கு யாருக்கு நடக்கலாம். அப்ப பேங்க்ல இருக்கிற மணி இட் இஸ் நாட் யூஸ்லெஸ். அப்ப இதே தான் IMF வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் சொல்லுது, you will have nothing but you will be still happy. அப்ப நாங்களே யோசிச்சோம் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்துல இப்படி ஒரு வசனம், you will own nothing but still you will be happy அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க முழு அசட்டையும் இவங்க கைக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க. அப்ப ஒரு போர்டர் சிஸ்டம், ஒரு கண்ட்ரோல், இது அவ்வளவுமே இந்த கோவிட் மெஷரால அழகா இதை வந்து இது பண்ணாங்க, ஒர்கஸ்ட்ரேட் பண்ணாங்க. இவ்வளவு பேருக்கு விளங்குச்சோ தெரியல. அப்ப இதை கதைக்கும் போது கூட இல்ல நீங்க என்ன தவறா பேசுறீங்க, இது இவ்வளவு இறந்து கொண்டிருக்காங்க. எஸ், அது ஒரு பக்கம் நடக்குது, இது இன்னொரு பக்கம் இந்த விளையாட்டு நடக்குது அப்படின்னு. அப்ப the wealth is actually real hard assets. அதுல வந்து லேண்ட் இருக்கலாம், ஆயில் இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், கோல்டு, சில்வர், டைமண்ட். அப்ப இதுகளை நீங்க வாங்கி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா ஓரளவு செமி லிக்விட் அசெட் அப்படிங்கிறது இருக்கும் என்று சொல்லி சொன்னா இது யூஸா இருக்கும். இப்ப இதுல பியூட்டி என்னன்னு சொன்னா இப்ப ரீசென்ட்லி ஈவன் இந்த பிட்காயினை இதுல பண்ணியிருக்காங்க. நான் ஃபேவரபா பேசுவேன், மற்றவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா கிட்டத்தட்ட எங்களோட ஸ்ரீலங்கா இதுல லூஸ் பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் நம்ம சனங்கள் கூட நான் சொல்லும் போது ஒருத்தர் நம்ப இல்லை. இன்றைக்கு பிட்காயின் 42,000 இருக்குது. ஆனா ஸ்ரீலங்காவோட ருபி வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 100% மேல அடிபட்டுது. விளங்குச்சா? நீங்க கவர்மெண்டோட பிரிண்ட் பண்ண காசை நம்புவீங்க, ஆனா இன்னைக்கு ஒரு வேறொரு ஒரு டிஜிட்டல் கரன்சி ஒரு சிஸ்டத்தை நீங்க யோசிக்க இல்லை. அதெல்லாம் ஸ்கேம்னு சொல்லி அந்த பாதையிலேயே போனதுனால இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் மிஸ் பண்ணதுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது ஸ்ரீலங்கா இப்போ பிகேன் டாக் வித் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் நெக்ஸ்ட் மந்த் டு பிளான் டு ஹெல்ப் த கிரைசிஸ் இட் கண்ட்ரி இன்க்ளூடிங் அசிஸ்டன்ட் வித் டெட் ரீஸ்ட்ரக்சரிங். அதாவது லோன் இது பண்றதுக்கு, டெட் ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு, ஃபாரின் கரன்சி இது பண்றது, இது இவங்க செய்யாம IMFக்கு போகாமல் இருந்தாங்க இவ்வளவு நாள். ஆனா அதனாலே வந்து ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்று, இவங்க ஃபாரின் கரன்சி இதை வந்து சரியா ஹேண்டில் பண்ண இல்லை, சரியா மேனேஜ் பண்ண இல்லை. ஆனா இந்த IMFக்கு இப்ப போறதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த யூட்டர்ன் எடுத்ததுனால என்ன பிரச்சனை வரும் சொன்னா அது அடுத்த விஷயம். தே வில் மேக், அதாவது இந்த காசு தாரன்னு சொன்னவங்க இப்ப தரமாட்டேன்னு சொல்லி இப்ப நிறைய ஜெய்சங்கர் இந்த இந்தியாவுக்கு போய் கொண்டு இந்த கதைகள் வர காரணம் 4 austerity measures, அதாவது லீவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 4 levers the policy makers can pull to bring debt and service level down அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க அந்த 4 இதை வச்சு இவங்க ப்ளே பண்றாங்க. இப்ப என்ன நடக்கும் சொன்னா ஒன்று, இந்த சர்வீஸ் லெவல் டவுன் டு இன்கம் அண்ட் கேஷ் ஃப்ளோ தட் ஆர் ரிக்வயர்ட் டு சர்வீஸ் தெம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நான் உனக்கு லோன் தரேன்னு சொன்னா நீ வந்து உண்ட இன்கமையும் இதை இது பண்ணணும், உண்ட செலவுகளை குறைக்கணும், கேஷ் ஃப்ளோவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா austerity measures. இந்த austerity measuresல தான் 600 பொருள் கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்பெண்டிங் லெஸ் அது இதுன்று. ஆனா இது சாத்தியப்படாது. என்ன ஒருத்தர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொதுவா ஒரு சாமான் வாங்குறது. இன்னைக்கு ஸ்ரீலங்கா இட்ஸ் இஸ் நாட் அ பெரிய ரிச் கண்ட்ரி இல்லை, இன்னைக்கு டெவலப்பிங் கண்ட்ரி. அப்ப அந்த கண்ட்ரில ஏற்கனவே நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இதுகள் இருக்குது. அதாவது சரியான அளவு கேஸோ எலக்ட்ரிசிட்டி ஒன்றுமே. அப்ப இன்னும் தடைப்படுத்துன்றது இன்னும் ரொம்ப ஒரு ஈஸ்ட் டிமோர் அப்படிங்கிற மாதிரிக்கெல்லாம் இப்போ கதை வருது. அவ்வளவு மோசமான நிலைமையை நான் பார்க்கிறோம். அடுத்தது இந்த 4 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னதான் இப்ப இந்தியா செய்யுது. இது சில வேளை வெஸ்டர்ன் வழியா வருதா இல்லாட்டி IMF இந்தியா சொல்லி இந்தியா மூலம் வருது, இது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு மெத்தட்ல வருதுன்னு வைங்க. அடுத்தது இந்த டெட் டிஃபால்ட்ஸ், அந்த டெட் டிஃபால்ட் பண்ணும்போது இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற ஒரு பேர்ல இதை கொண்டுட்டு வராங்க. மூன்றாவது சென்ட்ரல் பேங்க் பிரிண்டிங் மணி அதை ஸ்டாப் பண்ணணும் அண்ட் அதர் கேரண்டிஸ். அப்ப அதை வந்து அதுலதான் இவங்க அந்த ஃப்ளோட் பண்ண சொல்லி சொன்னது. இல்லாட்டி இவங்க 200 ரூபாயில வச்சிருந்தது ஸ்ரீலங்காலே அதை வந்து 200 ரூபாயில இருக்கும்போது 230 240 போன டைம் இருந்தது. 230 அப்ப இவங்க இதை ஃப்ளோட் பண்ணும்போது இன்றைக்கு 260, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது.
அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஃப்ரம் தோஸ் ஹூ ஹேவ் மோர் தென் தே நீட் or those who have less. இப்போ அதாவது ஹையர் டெக்ஸஸ் ரிச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனாலதான் இப்ப இவங்க இப்ப பாக்குறாங்க என்னது நம்ம டயஸ்போராட்ட போவோம். ஆனா இல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு இவங்க பண்ணின இந்த வேலையால இப்ப இங்க இருக்கிற மக்களுக்குமே ஒரு ஐயப்பாடு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சிச்சுவேஷன்னால இன்றைக்கு ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட ஒரு இருதலை கொல்லி பாம்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சிச்சுவேஷன்ல இருக்குது. So I'll stop here and thank you for a detailed analysis, Dr. Shiva Narayanan. ஒரு ஆழ்ந்த பார்வையில நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள். அதுல வந்து முக்கியமாக இந்த இப்ப அண்மை காலத்தில் வந்த IMF-க்கு போய் அவர்கள் மூலமாக பெறக்கூடிய சலுகைகள் என்ன, அதனால் வந்த தாற்பயம், இதனால் வந்த பண மாற்றம், அதாவது எங்களுடைய ஃபாரின் கரன்சியில வந்த மாற்றங்கள், இலங்கை நாணயத்தின் வீழ்ச்சி, இந்த சந்தர்ப்பத்தில் தங்க அணையை உள்வாங்கிக் கொள்வோம். தங்க அணை இந்த பணமாற்றத்தில் வந்த வீழ்ச்சியும் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை சிச்சுவேஷனை பற்றியும் எப்படி இது நடைபெற்றது, இதுல இருந்து இலங்கை விடுபடுறதுக்கு ஏதாவது சகுனங்கள் இருக்கின்றதா, அந்த இலங்கை நாணயம் மீள சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா எங்களுக்கு விளங்கப்படுத்திக்கலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையை பொறுத்தளவுல இலங்கை வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் தான் இதுலதான் முக்கியமான மணி சப்ளை பற்றி தான் இப்ப நான் கலைக்க போறேன். அப்ப மணி சப்ளையை பொறுத்தளவுல இலங்கையின் ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து வலு குறைவு, சர்ப்ளஸ் வந்து வெரி வெரி லோ. அது இலங்கை வந்து பொருளாதாரம் வந்து இறக்குமதி தான் பொருளாதாரம், ஏற்றுமதி பொருளாதாரம் இல்லை. அது முக்கியமான ஒரு பிரச்சனை. அது தொடர்ந்து சரித்திர ரீதியாக வந்து கொண்டே இருக்குது. அப்ப அது ஒரு டெபிசிட். ஒரு எங்கட நாட்டுல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல வந்து மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றது, அது அப்ளிகேஷன் வந்து மானிட்டரி தேவை, சரிதானே? இப்ப இன்றைக்கு வந்து இதுவரையில வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல இருந்த ரிசர்வ் வந்து ரிசர்வ்ல கை வச்சுட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ஏன் ரிசர்வ்ல கை வச்சாங்க? அதுக்கு பல காரணம். அந்த ரெவென்யூ வந்து முதலாவது காரணம் பேண்டமிக்கால வந்த ஒரு காரணம், டூரிசம் வராமல் போயிட்டது, அது ஒரு காரணம். பேண்டமிக்கால வந்த பிரச்சனையினால அது முக்கியமா ஒரு 4 விஷயத்தை குறிப்பிட சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன். The supply chain disruption is a chain effect, not ஸ்ரீலங்கால மாத்திரம் இல்லை, உலகத்துல கூட. ஸோ அப்ப அந்த டிஸ்ட்ரப்ஷன் ஒரு பெரிய ஃபேக்டர் உண்டு. ரெண்டாவது இலங்கைக்கு கொரோனா வைரஸ் வந்தபடியால அங்க டூரிசம் வேற இல்லை, அந்த இன்கமும் இல்லை. ரெண்டாவது சரியா அது சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன், கொரோனா வைரஸ். அது மற்றது மூன்றாவது வந்து இப்போ சண்டை நடந்து கொண்டிருக்கு முக்கியமா, அதுவும் ஒரு தாற்பயம். இப்படி இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். மற்றது இன்டர்னல் ஃபோர்ஸுக்கு வரணும். இன்டர்னல் ஃபோர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னா சிவா சொன்ன மாதிரி இன்டர்னல் பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது ஃபிஸ்கல் பாலிசி ஆனது. எஸ், அந்த ஃபிஸ்கல் பாலிசியில பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் பிரிண்ட் த மணி. தட் இஸ் மாடர்ன் தியரி, MMT, modern monetary theory. That is what we call it quantity easing. Yes, அதுல ஏன் அந்த அவ்வளவு காசு பிரிண்ட் பண்ணாங்க, என்னத்துக்காக பிரிண்ட் பண்ணாங்க? அது பிரிண்ட் பண்ணி போட்டு ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க? அது ஒரு பணவீக்கத்தை கொடுத்துச்சு. அதே நேரத்துல ஆட்கள்கிட்ட வந்து சர்ப்ளஸ் மணியும் இருந்துச்சு. அந்த சர்ப்ளஸ் மணி என்ன செய்துச்சு? இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டேபிலிட்டி இல்லைன்னு சொன்னா they were looking to buy foreign currencies. They were buying a foreign currency. They were investing on asset. That is a natural choice for the consumers. Yes, அது ஒரு பெரிய தாக்கம். ரெண்டாவது சொல்ல போனால் அடுத்த பிள்ளை என்னன்னு சொன்னால் சாஃப்ட் பெக். அது வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்தது. அது ஃபிக்ஸ் பண்ண வந்தது என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ரேட்ல ஃபிக்ஸ் பண்ண வந்துச்சுன்னு சொன்னா 200 rupeesல வச்சு பெக் பண்ணிச்சுன்னா. ஏன் அது பெக் பண்ணாங்க? என்ன ரீசனுக்காக பெக் பண்ணாங்க? வெரி லோ. அதாவது வந்து ஸ்ரீலங்கா இம்போர்ட்டிங் கண்ட்ரி. அப்ப they have to buy the goods from outside. அப்ப கோஸ்ட், அது இன்ஃப்ளேஷன் தவிர்க்கிறதுக்காண்டியும் மலிவா வாங்குறதுக்காண்டியும் தான் அதை
overvalued exchange rate, that is. Adanadan, there is a parallel exchange rate created. Yes, because overvalued exchange, you didn't allow the adunda பருமானத்தை தானாகவே மார்க்கெட் நிர்ணயிக்கிறதுக்கு அவை விட இல்லை. அதை கட்டுப்படுத்த வலிக்கிட்ட போனது பெரிய தவறு. ரெண்டாவது தவறு சிவா சொன்ன மாதிரி injection, liquidity injection in the fiscal policy, correct? And the low interest rate. These are the factors affected the most. On top of it, it's a bad management. They don't review the policy, monetary theories. This is where they are wrong. Now, Sri Lanka total, I think, exact it's about 8 to 9 billion they need foreign reserve ஒரு வருஷத்துக்கு. இதுக்கு என்னது முக்கியமான போக வேண்டிய காசு யாருக்கு போகுதுன்னு சொன்னால் டெட்ஸ் பே பண்ணப்படுது, அதுக்கு தான் போகுது. ஆனா ஒரு எசென்ஷியல் குட்ஸுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடியதுக்கு அங்க காசு இல்லை. எஸ், ஆனபடியா தான் இந்த கிரைசிஸ் வருது. அப்ப என்ன செய்யணும்? as you said it, we have to restructure. அதுக்காண்டி தான் IMF-க்கு போய் சொல்றாங்க. அதாவது வந்து அந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வை ஸ்திரப்படுத்த வேணும். அப்பதான் அவையில் அதனால அதிலிருந்து வெளியில வரலாம். முக்கியமா அது ஒரு ரீசன். இப்ப என்ன நீங்க ஆனந்தன் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க, மற்ற கேட்டீங்க கேட்டீங்க? அதாவது இப்ப இதை தொடுத்து கேட்கிறேன்னு சொன்னாலன்னா வந்து இந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து டிப்ளீஷன் ஆயினது கண்ணுக்கு தெரிகிறது. அதே நேரம் இந்த டெட் ரிகவரி ரேட், டெட் சர்வீசிங், அதாவது தாங்க இல்லாத நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக இனி ஜூலை 1ஆம் தேதி மீள கொடுக்க வேண்டிய கடன் தொகைகள் எங்கள ஃபாரின் ரிசர்வை விட அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே நீங்கள் சொன்னதின்படி அது ரெண்டும் தொடுத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு 230 ஆல்மோஸ்ட் ஒபிஷியல் ரேட், 260 அன்ஒபிஷியல் ரேட்ல இருக்கும் பொழுது ஜூலை 1ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை எதுவாக இருக்கும்? இந்த நிலைமையை இருந்து மீள் சரி செய்து கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டிய முக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? ஓகே, அதுக்காண்டித்தான் இப்ப என்னத்துக்கு வந்திருக்கோம்னா ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு வந்திருக்கணும். எஸ், ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு ஏன் வந்திருக்கோம்னால் இங்கதான் இந்த மார்க்கெட், யூ கான்ட் பக் த மார்க்கெட்ஸ். மார்க்கெட் வந்து சமநிலைப்படுத்த, மார்க்கெட் டிட்டர்மின். இங்கே வந்து பிஸ்கல் பாலிசியோ மானிட்டரி பாலிசியோ இதெல்லாம் தங்கி இருக்கல. மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளை இங்கதான் வருது. ஸோ இங்கே இப்படி ஒரு பாலிசி ஒன்று வேற இருக்கல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சரித்திர ரீதியா பார்த்தீங்கன்னா கிரீஸுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. இப்ப கிட்ட அதுக்கு பிறகு இந்தோனேஷியாவில் ஒரு பிரச்சனை. கிரீஸ் வந்து முதல் உதவியை நாடிச்சு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், யூரோப்பியன் கமிஷனுக்கு போய் உதவி எடுத்து தே ரீஸ்ட்ரக்சர். எஸ், அதுக்கு பிறகு ஒரு லாங் டேர்ம் ரீஸ்ட்ரக்சரை இது எடுத்துச்சு, IMF கொடுத்துச்சு கிரீஸுக்கு. அதை போல ஒரு நடவடிக்கை இலங்கைக்கு தேவைப்படுது. இப்ப அந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து இந்தியா வந்து துணை கொடுக்குது. இப்ப தற்சமயத்துல எப்படி துணை கொடுக்குன்னு சொன்னா, இப்ப இந்தியாவுக்கு இலங்கைக்கு பே பண்ண வேண்டிய பேமெண்ட், அதாவது வந்து ஏசியா அந்த பேங்க்ஸுக்குள்ள பேமெண்ட் டிலே பண்ணி ஸ்லோ பண்ணி செட்டில்மெண்ட் ப்ராசஸ்ல they have so many procedures அந்த அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல அதுல ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதன்படி அவங்க ஸ்லோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க until they get the facility restructured from IMF. அதான் ஷார்ட் டேர்ம் இது அவைக்கு. ஆனால் இப்ப நீங்க அடுத்த என்ன கேள்வி கேட்டீங்க? இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதாவது இலங்கை சரிப்படுத்திக் கொள்ள இந்த நிலைமையில் அதை சரிப்படுத்துறதுக்கு என்னன்னு சொன்னால் இலங்கை இந்த இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் போனீங்கன்னு சொன்னால் only expatriation remittance ஒன்றுதான் இருக்குது, டூரிசத்தின் இருக்குது. மூன்றாவது இருக்கிறது என்ன? இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கரெக்ட் ஆனது. தீஸ் ஆர் த 3 sources the government can bring foreign inward income. சரி, இப்ப டூரிசம் வர்றது இப்ப ஓரளவுக்கு டூரிசம் கூடிக்கொண்டிருக்கு. இந்த ரெமிட்டன்ஸ் அங்க போகாமல் காரணத்துக்கு பல காரணம் இருக்குது. அங்க 2 விதமான ரெமிட்டன்ஸ் இருக்கு. ஒன்று கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்று இந்த டே டு டே டிரான்சாக்ஷன்.
இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ போகும் என்று சொன்னால் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரம் அடையலாம். கேபிட்டல் வில் சேஸ் where there is the money can make money. Money doesn't go when there is no room to make money. போற காசு வந்து சஸ்டைன் பண்ணணும் இந்த வேல்யூ. அந்த கண்டிஷன்ஸ் until that condition is created economically அது வெறுந்தனைக்கு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போவாது. உதாரணமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ரீசன்ட் இவெண்ட் ரைட் என்ன நடந்தது? கேபிட்டல் இன்ஜெக்ஷன் எக்கச்சக்கமாக நடந்த உடனே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காசு கொண்டு இதில் போட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஏறிச்சுது. பிகாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஆல்சோ பிரிண்டிங் மணி. ஒன் ஆஃப் த ரீசன் the trend was among the youngest, there is no other place to invest, is they invest in the stock market. But the stock market then collapsed almost about 50 billion people, the investors pulled it out. In the reason and so on, currency value was depreciated. So you have to create a condition, economically viable condition for the currency, and that is very important. You have to stabilize it. Currency fluctuation, you have to bring it to the level, so you have to sustain level. And the level where the foreign investment, import investment poor. This is my point. Anna Thangane, Lati Dr. Narayan, in the free floating போறதால வருகின்ற நாணய வீழ்ச்சி, அதாவது டாலர் அதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்லிட்டு வரேன். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பத்தி வர போறேன். என்னடா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பாத்தீங்கன்னா சைனா இஸ் a good example. சரியா? சைனா என்ன செய்து வச்சிருக்கு? ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. Yes. How are they defending that free fixing rate? They got the most largest dollar deposit. Correct. Yes. Equally the same thing with Japan. How the Japan is doing it other way around? Free floating. Because they have a stock for the American dollar asset value. So they are using two instruments. Japan is using different instruments, again based on dollar. The China using the currency as a hedging. Yes. So they are protecting it. So what are we to protect here? Okay. So we need the muscles, right? If you got a free market, free float and so on, you have a strength to intervene. Yes. குட் பாயிண்ட். என்ன அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நாணய வீழ்ச்சியின் காரணமாக எங்களுக்கு இலங்கை இறக்குமதி செய்யற பொருட்கள் கூட விலை உயர போகின்றது. அப்ப வாங்குறதுக்கு கஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய எக்ஸ்போர்ட், எங்களுடைய ஏற்றுமதிகள் கூட செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இதனால் கிடைக்குமா? இதனால் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தினால் எமது சமுதாயம், அதாவது இலங்கையில் இருக்கின்ற வியாபாரங்கள் மேம்பாடு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. Oh yes. இப்ப என்னென்றால் இப்ப ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு வந்தபடியால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கெட் பெனிஃபிட். Yeah. Yes. But exporters were suppressed. That is another wrong policy. Yeah. Yes. Because one side you are protecting the inflation of cost of living. The other side you are stopping the inward the revenue coming. இப்ப ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு வந்தபடியால market determines it. So the market stabilize it. So the export போய்க்கல the Sri Lankan goods becomes cheaper to export. Yes. So there is you are bringing a competitive advantage here. Anabadiyala, the only chance is the exporters is the best chance at the moment. So the best way to improve the country is stability. So anybody is doing export is good. That is the only chance. உள்வாங்கிக்கொள்ளும் டாக்டர் சிவா நாராயணன், உங்களுடைய கருத்தை அவருக்கு உள்வாங்கிக்கொள்ளும். என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க யோசிக்கணும் what are the strength we have. ஒரு நாடு பார்க்கும் பொழுது முதல்ல எக்ஸ்பெக்ட்ரியேட் எல்லா நாட்டிலையும் இருக்கிறான். அப்ப ஒன்று அவங்களோட ட்ரஸ்ட வாங்கணும். இப்ப இன்றைக்கு நான் இப்ப பாரத் முதல்ல ஒரு நியூஸ் ஒன்று படிச்சேன். ஏதோ அவசரமா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஈவன் தமிழ் குழுக்களை கூட கூப்பிட்டுருக்காங்க. So they have to do something. ஆனா இவ்வளவு நாளும் அதை செய்யல. அப்ப அதனால முதல்ல அந்த ட்ரஸ்ட வாங்கினா உண்டு. இரண்டாவது ஸ்ரீலங்கால ஜெம் இருக்குது. அப்ப அந்த ஜெம் அந்த ரிசர்வ் அந்த ஜெம்ட அளவுகள் அதை ஓரளவு இவங்க
இவ்வளவு இருக்குது, இவ்வளவு எசெட் எங்கள்கிட்ட இருக்குன்னு அந்த எசெட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதுகள்ல பார்க்கணும். மூன்றாவது, ஸ்ரீலங்கால ரியல் எஸ்டேட் வந்து இன்னைக்கு ஒரு யூகே எடுத்தீங்கன்னா, இல்லை யூரோப் எடுத்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்குறது விற்கிறது உங்களுக்கு ஒரு 1 மந்த்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 5% 10% இருந்தாலும் நீங்க வாங்கலாம், வீட விற்கலாம், ஏன்னா ஃபாஸ்டா நடக்கும். இன்னைக்கு ஒரு மோர்கேஜோ இன்னைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பிசினஸ் வெரி ஈஸி. இந்த ஸ்ரீலங்கால ஒரு வீடு நீங்க வாங்குனீங்கன்னா அது லைஃப், அதுக்கப்புறம் அந்த வீடை மாத்துறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப அந்த ரியல் எஸ்டேட்டை நீங்க என்ன மாதிரி ஒரு கொண்டுட்டு வந்து இதுகள் சொல்ற பிஸ்கால் பாலிசி. 2 பாலிசி இருக்கும், பிஸ்கால் பாலிசி, மானிட்டரி பாலிசி. அப்ப பிஸ்கால் பாலிசில வந்து நிறைய பட்ஜெட்டரி மெஷர்ஸ், எக்ஸ்போர்ட் மெஷர்ஸ், இந்த மாதிரியான இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ரியல் அசெட் மெஷர்ஸ் இதை செய்யல. இதை செய்யாம மானிட்டரி பாலிசிக்கு போனவங்க குவான்டிடேட்டிவ் ஈசிங், அதையும் கம்ப்ளீட்லி பிளேயர் சொன்ன மாதிரி, தங்கான சொன்ன மாதிரி குவான்டிட்டி ஈசிங் சும்மா பிரிண்ட் பண்ணவங்க, அது காசை வந்து பெருமதி அப்படி ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சது. 2வது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைவா வச்சிருந்தது. அப்ப இந்த மானிட்டரி பாலிசியை தான் கையில் எடுத்தவங்களே தவிர பிஸ்கல் பாலிசி கையில் எடுக்க இல்லை. இதை இனியாவது இவங்களை எடுத்து இந்த மாதிரி செஞ்சாங்க. அடுத்தது, ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட நாங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணல. அதாவது எவ்வளவோ இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நாங்க அந்த இன்வெஸ்டர்ஸை ஸ்ரீலங்காவுக்கு வரவழைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. நேரடியா பிரசிடென்ட்டோ இல்லாட்டி பிரைம் மினிஸ்டரோ நேரா போய் ஜி ஜின்பிங் இல்லாட்டி மோடி அவங்களதான் பார்த்து கதைப்பாங்க. அவங்க கொண்டாந்து ஏதோ நம்மளுக்கு ஏதோ போட்டுட்டு போனா தான் உண்டு. மற்றபடி ஈவன் ஒரு வெளிநாட்டுல எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு இந்த நாட்டுல வந்து ஒரு பிரைவேட் ஒரு என்டர்பிரைஸ் வந்து தனியா நடக்குது. ஆனா இலங்கையில போனீங்கன்னா அந்த இலங்கையோட சிச்சுவேஷன் என்னமோ, நீங்க ஏர்போர்ட்ல இறங்குறோடனே வாங்க எனக்கு பிரசிடென்ட் தெரியும் கூப்பிட்டு போறேன், இப்படிதான் கதை. இல்ல எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும் கூப்பிட்டு போறேன், அங்க மினிஸ்டர் சொன்னாதான் எதுவும் நடக்கும். அதுல இருந்து விடுபட்டு வருவாங்கன்னு சொன்னா, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மட இலங்கை வந்து ஒரு நிறைய அறிவுள்ள, அதாவது நாலேஜ் அது எங்களுக்கு எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பார்க்கலாம், நீங்க ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இன்றைக்கு வெளியூர்ல வந்து பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க. பிள்ளைகள் வந்து நல்ல பெரிய கிராமர் ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எங்களோட பிள்ளைகளே தெரியுது நல்ல திறமையானவர்கள். அப்ப அந்த திறமைகளையும் அந்த நாலேஜ் சார்ந்த ஒரு எக்ஸ்போர்ட் நாங்க இந்த 30 வருஷம் போர்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா, வெறும் ஒரு அன்ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தான் நாங்க அனுப்பி கொண்டிருந்தோம். அந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர்ஸ்லயோ, இன்றைக்கு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயோ, இன்றைக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் கரன்சி, இந்த ஈரால ஒரு மெட்டாவர்ஸ், இந்த டிஜிட்டல் இதுகள்ல நாங்க எங்களோட இலங்கையர்களை நாங்க யூஸ் பண்ணோம்னு சொன்னா, இன்னைக்கு இவன் டெஸ்லா எலான் மஸ்க் கூட சொன்னது, நியூக்ளியரை விட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ஃபுல். அப்ப ஏஐங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல். அப்ப இந்த ஒரு கம்ப்யூட்டர் இந்த லிட்ரேச்சர் வருமென்று சொன்னா, தட்ஸ் another way out of it. தேங்க்யூ அண்ணா. இப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷ மணித்துளிகள் இருக்கின்றது. அதுல வந்து நாங்கள் பல பேர் இங்கே காத்திருக்கிறார்கள் உங்களுக்கு கேள்விகள் கேட்பதற்கு. People, anybody, if you want to ask questions, you can write it up on the board and we can take the questions. உங்களுக்கான வினாக்கள் இருந்தால் அதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். ஒன்றிலும் நீங்கள் சைமிக்க கொடுத்தால் லோதாஸ் அவர்கள் உங்களை உள்வாங்கிக் கொள்வார். அல்லாவிட்டால் நீங்கள் டைப் பண்ணலாம் உங்களோட கொஸ்டின்ஸ், அதை உள்வாங்கிக் கொள்வோம். நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை ரெடி பண்ணி கொண்டு கேட்க நான் இன்னொரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது திரும்ப கேட்கிறோம் வந்து யாழ்ப்பாணத்தை, இப்ப அண்மையில் யாழ்ப்பாணத்திலிருந்து நான் திரும்ப வந்தேன். அங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் விளைகின்ற வெங்காயம், அல்லாவிட்டால் மிளகாய், ஈவன் திராட்சை பழங்கள், ஈவன் மாம்பழங்கள் கூட விற்பனை இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த பல வகைகள் யாழ்ப்பாண மார்க்கெட்டில் விற்கக்கூடியதாக, சீப்பா விற்கக்கூடியதாக கண்ணுக்கு தெரிந்தது. இந்த இறக்குமதி தடையின் மூலமாக யாழ்ப்பாணத்து விவசாயிகள் பலனடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதானது. அதே நேரம் இந்த பொருளாதார நெருக்கடி காரணத்தினால் இந்தியாவின் அரசாங்க நடவடிக்கைகளின் மூலமாக தமிழர்களுக்கு ஏதாவது தீர்வு பொதிகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றதா என்றதையும் ஒருக்கா டாக்டர் உங்களுக்கு விளங்கப்படுத்துவீங்களா? நிச்சயமாக. அதாவது இப்ப இன்றைக்கு வந்து இப்ப பொருளாதாரம் மாறும் பொழுது, அதாவது இறக்குமதி பொருளாதாரத்திலிருந்து ஒரு உற்பத்தி பொருளாதாரம், ஏற்றுமதி பொருளாதாரம் வரும் பொழுது நிச்சயமாக நிலங்கள் வச்சிருக்கிறவங்க அல்லது விவசாயம் செய்யறவங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா இந்த கடந்த காலங்கள்ல அதுகள் கூட நிறைய தடைப்பட்டது.
அதுகளை தவிர்த்து இவங்க வந்து இந்த ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா நம்மட மக்களுக்குமே ஒரு நம்பிக்கை வரும். அப்ப ஒரு ஒரு உறவுகள் இங்க இருந்து அங்க அனுப்பி அதுகளை செய்யும் பொழுது வந்து அந்த சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட ஒரு காலத்துல நிறைய வீடுகள் வீழ்பட்டது. அதாவது அந்த இடையில சமகால அரசாங்கம் என்று வரும்பொழுது கொஞ்சம் கூட போகுதில்லை இலங்கைக்கு. அப்ப அடுத்தது ரெண்டாவது டூரிசம் வருமானம் இப்ப ஜனவரியில கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்குது. மற்றது இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருந்து வந்த வருமானங்கள், அதாவது வேலைக்கு போனவங்க அவங்களோட வருமானம் குறைஞ்சது காரணம் அவங்களும் திருப்பி அனுப்பப்பட்டவங்க. அப்ப இருக்கிறது டயஸ்போரா எக்ஸ்பெக்டியேட் தான் மிஞ்சி இருக்கிறாங்க. எங்கட ஒரு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் தான் போய் கொண்டிருக்குது. ஆனந்தன் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னா இம்போர்ட் கண்ட்ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்றதால எங்களோட லோக்கல் ப்ராடக்ட்ஸை என்கரேஜ் பண்றதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஏன்னு சொன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கம்ஸ் இன்டு இட். எஸ், why is cost is so high to bring grow our food? என்னதுக்காக ஹை? why is it high? அப்ப அதுக்கு எங்கட யூனிட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு எங்கட ஃபண்டமெண்டல் பாலிசி வந்து சரியா இருக்கும். அங்க ஃபண்டமெண்டல் பாலிசி இஸ் நாட் கரெக்ட். அது இலங்கை அரசாங்கம் அதை கையாளுறது. அப்ப எப்ப எங்கட காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு மினிமமா வச்சிருந்தா தான் நாங்கள் எக்ஸ்போர்ட்டை கூட்டலாம். எஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதுக்கு தான் முக்கியம். நாங்கள் எங்கட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கையா இருக்கல, நாங்கள் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்றது சீப்பா இருக்கல, காஸ்ட் ஆஃப் லிவிங் எங்களுக்கு குறையுது. That is why they don't put an import control. Otherwise, அப்ப கோஸ்ட் கூடல அரசாங்கத்துக்கு ஒரு தலையீடு இருக்கு. எப்படி இந்த கோஸ்ட் ஹை கோஸ்ட் சமாளிக்கிறது வர்க்கர்ஸுக்கு வேலை செய்யறாங்க. So there is a cost element into it. அது எப்படி ஆனந்தன் you see it, you know. So there is a big issue there. So அதாவது fundamental macroeconomics is not properly employed there. So you cannot bring the country competitiveness by your own policies, not by import பண்ற கண்ட்ரோல நிப்பாட்டி போட்டு விவசாயிகளோட சாமான வழியில அனுப்பினாண்ட. ஒரு கிலோ மிளகாய இலங்கையிலேருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து ஏத்துறான்னு சொன்னா எவ்வளவு காசு முடியுது. அதே மாதிரி மிளகாய வழியிலேருந்து எங்க நாட்டுல இம்போர்ட் பண்றாங்க. எங்க இருந்து கரிபீனால இருந்து கெனியால இருந்து இம்போர்ட் பண்றாங்க. Why should we pay for more money for that? Because எங்க நாட்டுல இருந்து வர்றபடியாலையா? அல்லது எங்க நாட்டிலேயே அரிசி குறைஞ்ச விலைக்கு இந்தியால இருந்து இறக்குமதி செய்யல, நாங்கள் எங்கட நாட்டில் உள்ள அரிசியை கூடுதல் விலைக்கு பே பண்ணி வாங்கி சாப்பிடணும். அதுக்கு அப்ப அந்த கேப் யார் போசி பண்றது, யார் போக்கோ பண்றது? அரசாங்கம் கூட்டணும் சம்பளத்தை, அல்லது அரசாங்கம் அதை அந்த கோஸ்ட் லிவிங் அடிப்படைக்கு கம்பெடிட்டிவாக அந்த பாலிசியை எக்கனாமிக் பாலிசியை கிரியேட் பண்ணுவோம். எஸ், தட் இஸ் only way. எஸ், am I right? டாக்டர் சிவா, உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி? உண்மையா இப்ப என்னன்னு சொன்னா மைக்ரோ எக்கனாமிக் பாலிசி வாஸ் ஃபால்டட் வெரி மச். ஒரு பிஸ்கல் பாலிசி ஃபால்டட் வெரி மச். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல கூட எங்களுக்கு இலங்கைக்கு ஒரு நிறைய சந்தர்ப்பம் இருந்தது ஒரு நடுநிலையா பிளே பண்றதுக்கு. நாங்க அந்த சந்தர்ப்பங்களை விடுறோம். என்னன்னா ஒரு 2 பெரிய மேனுஃபேக்சரிங் ஹவுசஸ் பக்கத்துல இருக்குது. ரெண்டும் எங்கட நாட முக்கியமா தங்கி இருக்கிறாங்க. தங்கி என்ன சொன்னா அந்த ஜியோகிராபிக்கல் ரீசன், ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. ஈவன் நீங்க அந்த ப்ரொடக்ஷனை கூட நாங்க இலங்கையில எடுத்து ஒரு பெரிய அந்த ஒரு பாண்டட் வேர் ஹவுஸ், ஒரு 60 ஏக்கர் 100 ஏக்கர் இடங்களை எடுத்து நீங்க அன்றைக்கு ஒரு பார்மசூட்டிக்கல் இதுகளை கொண்டாந்து கூட பல்கா கொண்டாந்து நீங்க பேக் பண்ணி ரீபேக் பண்ணி அது வெளிநாட்டுக்கு ஏற்றி இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு சைனீஸ் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப மோசமா இருந்தது, நாங்க ஆர்டர் கொடுக்க மாட்டோம். இதை வந்து இவங்க சரியா ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு செய்ய இல்லை, அதை செய்யறாங்களும் இல்லை. விளங்குதா? நாங்க வந்து வேற பிரச்சனைகள் வேற இதுகள்ல நாங்க வேற பாதையில இழுத்து கொண்டு இருக்கிறோம். அது வேறு பக்கம் போகும்பொழுது ரெண்டாவது இதை சரியா ஒரு கோஆர்டினேட் பண்ணி செஞ்சோம் என்று சொன்னா ஈவன் ஃபாரின் இன்கம் வாரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. விளங்குது? எவ்வளவோ கோவிட் மெடிக்கல் பிசிஆர் அதை நாங்களே செய்யறது இல்லை இலங்கையில. அப்ப அந்த நேரம் பார்த்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கொண்டு
இந்த கோவிட் அவங்க கம்ப்ளீட்டா ஒரு ராங் ஸ்டெப் எடுத்து ஆட்களுக்கு அடிக்கலாம் ஆரம்பிச்சு ஆர்மியை வெளியில போட்டு இன்னைக்கு யூகேல கிரீன் கார்டர்ஸோ இன்னைக்கு அமெரிக்கால சிஐயோ பவர்ஃபுல் ஆர்மி. அவங்க ஆர்மி இருக்கையில கோவிடுக்கு எல்லாம் மெடிக்கல் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா இலங்கையில உடனே ஆர்மி, உடனே போலீஸ், உடனே மார்ஷல், உடனே கர்ஃபியூ. என்ன நடக்குது? அப்ப அந்த புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையால இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு. அதாவது இப்ப இதுவரைக்கும் நீங்க இருவரும் நிபுணத்துவமாக எங்களுக்கு தந்த ஆலோசனை என்னன்னு சொன்னால், முதலாவதாக அந்த யூ கேனாட் பக் த சிஸ்டம், you must get the system to find its own equilibrium என்று சொல்லி எங்களுக்கு அறிவு தருகிறீர்கள். இரண்டாவது வந்து நான் இன்டர்ஃபியரன்ஸ். மூன்றாவது வந்து சரியான ஒரு ஒரு நெறிகை அண்ட் கொள்கை அண்ட் வழிநடத்தல், இதை தவறிவிட்டோம். இதுல இனி எங்களுடைய நேர்கள் வேறு யாரும் வந்து இதுக்கு மேலதிகமாக ஏதாவது சொல்ல விரும்புகிறார்களா? இல்லாட்டி அது கேள்வி. Anandan market that famously said that you can't buck the market. You can't buck the system. You can't buck the. Yeah, that is why. என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்ப அழகா சொன்ன அந்த பொருளின்படி இப்ப அண்மை காலத்தில், அதாவது போன கிழமை கூட அறுவடை, அதாவது நாங்கள் வந்து மன்னார்ல இருந்து முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கால போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கேயே பெருக்கின்ற அறுவடை. இந்த முறை வந்து ஃபெர்டிலைசர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன் யூனிட் காஸ்ட் வந்து ஏறி இருந்தாலும், அதாவது ஃபெர்டிலைசர் இல்லாத பட்சத்தில் அவர்கள் அதுக்கு செலவழிக்கிறது மற்றது இருந்தாலும், ஆனால் அரிசி அவர்களுக்கு கிடைத்த அறுவடையை விற்கும் பொழுது வழக்கமான விலையை விட டபுள் பண்ணி விற்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு மார்க்கெட்டில் காணப்படுகிறதால் விவசாயிகள் சந்தோஷப்பட்டு ஒரு நிலைமையும் காணப்படுகிறதாக இருக்கின்றது தற்சமயம் இன்றைய தினம். அதனால இம்போர்ட் இல்லாத அவங்க அந்த ஃபாரின் கரன்சியோட இம்போர்ட்டை அலோவ் பண்ண முடியல, கொடுக்க முடியல. கரெக்ட். அது வந்து அனவடியால், அதாவது வந்து எக்கனாமிக் நெசசிட்டியால் கிடைத்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி by product to சொல்லலாம் for our farmers in our area. It's unexpected. It was not designed, but by default it has come as a good blessing. This is a transitory gain. Yeah. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. கருணாகரன் அவர்கள் கேட்டார்கள், can we predict US dollar to Sri Lankan rupee in the next few months? Any possible changes to Sri Lankan rupees to bounce back? இதுதான் முதலில் கேட்டிருந்தாருன்னா, தங்கான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு வருங்கால மாதங்களில் இந்த ட்ரெண்ட் எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கின்றது, அதே நேரம் எப்படி நாங்கள் இதை பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்றதை கேட்கின்றார்கள். அதாவது வந்து இப்ப 260க்கு பிளாக்ல போறது வந்து கீழே போடும், ரூபி பவுன்ஸ் பேக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. இதுல என்னன்னு சொன்னால், the government is embarking on a restructuring. IMF சரியா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரிசர்வ்ல வந்து உங்களுக்கு இன்டர்வீன் பண்றதுக்கு, இதை சஸ்டைன் பண்றதுக்கு மார்க்கெட்ல யூ ஷுட் ஹாவ் அ ஸ்டெரிலைசேஷன் சொல்றது. ஐ திங்க் எஸ், ஸ்டெரிலைசேஷன் இன்டர்வென்ஷன் சொல்றது. யூ குட் ஹேவ் அ டூல். ஸோ அந்த டூல் என்னன்னு கேட்டா, யூ குட் ஹேவ் அ ரிசர்வ். ரிசர்வ் வந்ததுன்னு சொன்னால் திஸ் அவர்கிட்ட கேட்ட சான்சஸ் இஸ் லெஸ், because the government will intervention and protect the market exceeding their band. So if I want to 230 la vechittu 250 ku kondirukanga, 250 ku vechittu float பண்ணிருக்காங்க. they are அந்த 260 la விட்டுருக்காங்க. தற்சமயத்துல உங்களுக்கு தெரியுதா, அதாவது band is not free float, entirely is not free float. Yes, is a band. band இல்ல, they are calculated their risk. அது இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன், கண்ட்ரியில வர டேமேஜ், இம்போர்ட், இந்த இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அந்த 30 rupeesல இருந்து கூட்டி காண்பிச்சு 60 rupees கொண்டு வந்து விட்டுருக்கான். ஸோ தே கால்குலேட் த டேமேஜ். இதை எக்ஸீட் பண்றதா இருந்தால் அவர் கேட்ட மாதிரி போறேன்னு சொன்னால், அந்த அதாவது ஸ்ரீலங்காவுக்கு ரீஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கணும், ஹெல்ப் இல்லாமல் இருக்கணும். இப்படி போயிட்டு சொன்னால் அவர் பவுன்ஸ் பேக் வரலாம். அப்படி ஒரு பவுன்ஸ் பேக் வரைக்கும் இல்லை, அந்த கரன்சி கம்ப்ளீட்டா இல்லாமல் போயிடும். Nobody will use the currency. What currency value? No. Yes. உங்களுக்கு கேட்ட, அதாவது கங்காதரன் கேள்வி என்னென்றால், ப்ரெடிக்ட் பண்ணலாமா? அதாவது US டாலர் என்னிட்ட கேட்டா அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா, நாளைக்கு வர
IMF-ல வர ரிசர்ச்சை வச்சு சொல்லலாம். அதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான் அந்த பவுன்ஸ் பேக் இஸ் லிமிட்டட். இன் அதர் வேர்ட்ஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்ல என்னன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. இது வந்து ஸ்ரீலங்கா ஒரு இருதலை கொல்லி பாம்புங்கிற ஒரு சிச்சுவேஷன்லயும் இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல நான் இதே கேள்விய இப்ப இருக்கிற கவர்னர்ட்ட கேட்டேன். ஏன் ஸ்ரீலங்கால $US கண்ட்ரியா மாத்த கூடாது, ஒரு $US இது பண்ணி இருந்திருக்காங்க. உண்மையா நீங்க சொன்ன மாதிரி கம்போடியால வந்து ஒரு $US கண்ட்ரியா மாத்திட்டாங்க. எல்லா ATM மெஷின்லயும் $US தான் வரும், எல்லாம் ஃபுல் இதுவும் $US தான் ஸ்பெண்டிங். அந்த நேரத்துல சைனா உதவி கொண்டிருந்தது. அவர் என்ன சொன்னவர், நோ வி நெவர் கோயிங் டு பி a $US கண்ட்ரி. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு $US பற்றாக்குறை. அப்ப இதே ஒரு சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டா மாறினது இந்த ஒரு 3 வருஷம். இன்றைக்கு நாங்க அன்றைக்கு போயிருந்தோம், இன்றைக்கு 120 ரூபாய் அன்றைக்கு டாலர். இன்றைக்கு நாங்க 260. இன்றைக்கு எங்க போய் நிக்குமோ தெரியாது. ஃப்ரீ ஃப்ளோட் ஆகுதுண்டா. மிஸ்டர் லோதாஸ் அவர்கள், மிஸ்டர் செல்லையா மூர்த்தி அவர்கள் கைய காட்டிருக்க ஒரு உள்வாங்கிக் கொள்ளுங்க. செல்லையா மூர்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. வணக்கம். நான் என்னுடைய கேள்விகள் சிலதை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இங்கே பேசப்பட்டது IMF இலங்கை நாடுவதாக. இலங்கை IMF நாடும் பொழுது அங்க IMF-ஆல செய்யப்படுற உதவி மெட்டீரியலா அல்லது பினான்சியலா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பினான்சியல் ஹெல்ப் பண்ணும் பொழுது அது இந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷனை மீண்டும் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆகவே அது என்ன வகையான உதவி என்றது ஒரு கேள்வி. அடுத்தது நீங்க லோக்கல் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், என்னன்னா லோக்கல் சர்வீசஸ் அல்லது IMF-ஆல வழங்கப்படுற உதவி ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸா இருந்தால் அவை மீண்டும் பணவீக்கத்தை தான் உருவாக்கும். இதே நேரத்துல இன்னும் ஒன்று, இப்ப கூலிக்கும் பணவீக்கத்துக்கும் இடையில உள்ள தொடர்பு வேஜ் பிரைஸ் ஸ்ப்ரெல் சொல்லுவார்கள். இது சாதாரணமாக எல்லாராலையும் உணரக்கூடிய ஒரு பணவீக்கம். ஆனால் மணி சர்க்குலேஷன் அதிகரிக்கும் பொழுது, அந்த மணி சர்க்குலேஷனுடைய ஸ்பீட் கூடும் பொழுது ஏற்படுற பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இலங்கையில இருக்கா? நன்றி. ஓகே, இட்ஸ் a good question. அந்த சிவநாராயணன் நீங்கள் முதல் ஆரம்பிச்சு நீங்கள் மானிட்டரி பாலிசி வரும் பொழுது வந்து மானிட்டரி சர்க்குலேஷன், அதாவது குவான்டிட்டி ஈஸிங்கால வந்த இன்ஃப்ளேஷனை தட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி, அதே நேரம் வேஜ் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து நேச்சுரல் காசஸா இருக்கின்றத இதுல IMF நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஐ திங்க் நீங்கள் முதலே இதுல டச் பண்ணியிருந்த நீங்கள், அதாவது வந்து IMF ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் நீங்கள் ஏற்கனவே டச் பண்ணியிருந்தீங்க. ஒரு திரும்ப சுருக்கமா சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போகலாம். உண்மையா இப்ப ஸ்ரீலங்கா வந்து உண்மையா டயஸ்போரா மூலமாகவோ இன்றைக்கு இருக்கிற வெளிநாட்டு ஆட்கள், அதாவது இலங்கைக்குள்ள இந்த பிரச்சனையை இலங்கை மக்கள் தான் தீர்க்கணும். அதாவது நாங்கள் இதுல பெரும் பங்கு ஒன்று இருக்கு. இதை அரசாங்கம் உணர்ந்து இதை வந்து இது மூலமா வரும் பொழுது அங்க நோட்டை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல நாங்க அதை தீர்க்கும் பொழுது அவர் சொன்ன மாதிரி நிச்சயமா இதுல இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஒரு வேஜ் இன்ஃப்ளேஷன் வரும் பொழுது இட் இஸ் a குட் திங். விளங்குதா? அன்னைக்கு ப்ரொடக்ஷன் கூடுது, இன்னைக்கு எம்ப்ளாயீஸ் எல்லாம் ப்ரொடக்டிவிட்டி பண்றாங்க. வேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து இட்ஸ் a குட் திங், இட் இஸ் நாட் a பேட் திங். ஆனா இதே நேரம் வேற விஷயங்களால, ஆஸ்டெரிட்டி மெஷர்ஸால, வேற சிச்சுவேஷன்னால இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளேஷன் இல்லாட்டி ஒரு இங்க எக்ஸ்சேஞ்ச் இதனால இன்ஃப்ளேஷன் வரும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலை தான் கொண்டு வரும். அதனால கூடுதலான எங்கட மக்கள்கிட்ட இருந்து முடியுமான அளவு ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ அதே மாதிரி ஒரு ரெமிட்டன்ஸையோ கூடுதலாக எடுக்க முடியும் என்று சொன்னா இட்ஸ் பெஸ்ட் திங். தேங்க்யூ சார். டாக்டர், உங்களுடைய ஆன்சருக்கு நன்றி. செல்லையா மூர்த்தி அவர்களே உங்களுடைய கொஸ்டனுக்கு நன்றி. வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் உள்வாங்கிக் கொள்ளலாம். இன்று 3 நிமிஷங்கள் இருக்கின்றது. இதில் வரக்கூடிய கேள்விகள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம்.
அதே நேரம் இந்த சந்திப்பை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய கடைசி சிந்தனைகள் எதுவும் இருக்க? ஒரு இன்னொரு கேள்வி வந்திருக்கின்றது. ரைட்டர்ஸ் ரிப்போர்ட் தட் டாக்ஸ் பிகான் பிட்வீன் Colombo and global institution IMF. Yes, that is what we have mentioned. Charles, thank you for that comment. Anyone else? Otherwise, shall we give the floor to again Thangana உங்களுடைய கடைசி கருத்துக்கள் என்ன? ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் டாக்டர் சிவா நாராயணன் உங்களுடைய கடைசி கருத்துக்கள் என்னன்னு உள்வாங்கிக்கொள்வோம். Thangana. ரைட். நாளைக்கு இந்த வருங்காலத்தில் IMF இன்வால்வ் பண்ணால் என்ன பொறுத்தளவில் IMF இப்ப கிட்டடியில கண்ட்ரிஸுக்கு இன்வால்வ் பண்ணி பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. That is one of the advantages. They bring the prudent management, fiscal policy and the monetary policy, and they review time to time. Around the cost control. I think Anandan, you know what is cost control? Yes. That is the paramount of the business here. Yes. So, am I right? Yes. The cost control will be implemented by the IMF. That will focus our future of the country. Yes, that will give us a good direction. Other than that, I can finish that statement on IMF. I think the inflation, they will find a way to curb this. But in the end, the books will be balanced. As an accountant, you'll see. I think do you agree with me? Yes. Yeah. So there are certain conditions attached with this help, which will. இந்த மாதிரி ராஜபக்சாஸ் ரெஜிம் இம்போர்ட் பண்றதுல நிப்பாட்ட இயலாது, மற்றது எக்ஸ்போர்ட் பண்ணோட காசை மடக்க இயலாது, வச்சிருக்கோட காசை அனுப்பலான்னு சொல்லலாம். அந்த so there is a openness. There is a openness there, So that will give an opportunity for foreign direct investment to come into the country. Yes, that is the most important here. So country needs the foreign direct investment, not remittance. And then we have an ordinary, good, no other issues. Then tourism is the main thing. So all in all, that will give us a positive approach to the country. This is my comment. Thank you. அதாவது நாடு தன்னுடைய சுய கைகள் மூலமாகவும் காலம் மூலமாகவும் எடுக்கின்ற பொருளாதார பிரயத்தனங்கள் தான் எங்களுக்கு நீண்ட கால முடிவை தரும் என்று சொல்லுகிறீர்கள். அதே நேரம் அரசாங்கம் இடையூறு செய்த தற்காலிக நடவடிக்கைகள் தொடர்ந்து இடையூறு செய்ய முடியாது என்றால் மார்க்கெட் சிச்சுவேஷன் மீண்டும் அதை சரியான இடத்துக்கு கொண்டு வந்து விடும் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கு நன்றி அண்ணா. அதே நேரம் இன்னொரு கேள்வி திரும்ப வந்திருக்கின்றது. Due to ongoing situation, can Sri Lankan government impose restrictions on withdrawing money from savings என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது சேவிங்ஸ்ல இருந்து உங்களுடைய வங்கி வைப்பிருப்பு இருக்கின்ற காசை வெளியால எடுக்கிறதுக்கு தடை நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளா இருக்கின்றதா? இந்த கேள்வியை பொறுத்தவரையில் டாக்டர் சிவா நாராயணன் முதலே நீங்கள் தொற்றிருந்தீர்கள். கிரீஸுக்கு பிரச்சனை, அதே நேரம் சைப்ரஸ் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து வெளிநாட்டாக்கள் வைத்திருந்த பணங்களுக்கு என்ன நடந்தது என்றதெல்லாம் உங்களுக்கு கண்முன்னே தெரிகின்றது. அதே நேரம் டர்க்கியில நடந்து கொண்டிருக்கின்ற எக்கனாமிக் பாலிசிஸ் முண்டையை தொட்டு டாக்டர் சிவநாராயணன் அவர்கள் உங்களுடைய கடைசி கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம். ஏற்கனவே அது நடக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு கார்டு எல்லாம் இங்க எடுக்கல. அது வெளிநாட்டுக்கு பணம் அனுப்ப இல்லாது அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. காசுகள் எடுக்கிற சிக்கல்கள் இருக்குது. அதனால அந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விடவும் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நாங்க அந்த வேர்ல்ட் பேங்கை பத்தி கதைக்கவே இல்லை. இப்ப எங்களோட கம்பெனி ஐ பேங்க், இப்ப வேர்ல்ட் பேங்க் நாங்க வேர்ல்ட் பேங்க் இதுல முக்கியமா பேசவே இல்லை. வேர்ல்ட் பேங்க் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 years மேலதிகமாகவே ஒரு குற்றச்சாட்டு இலங்கை வச்சிருந்தது. நாங்க ஒரு சரியான ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் எப்பவுமே வேர்ல்ட் பேங்க்கு சப்மிட் பண்றது இல்லை. இந்தியாவும் பாகிஸ்தானும் நிறைய சப்மிட் பண்ணி நிறைய வேர்ல்ட் பேங்க்ல இருந்து உதவிகள் எடுத்தவங்க. நாங்க இந்த வேர்ல்ட் பேங்க், IMF, இந்த ஹியூமன் ரைட்ஸ் இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி இதை கண்டோனையே பயப்படுறோம், போறதில்லை. அதை குழப்பிட்டு ஏதாவது ஒன்று பண்றதுதான் பாக்குறவே ஒழிய அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சாதகமான ஒரு விஷயத்தை எடுக்கிற ஒரு அணுகுமுறை அது நாங்க எப்பவுமே செய்ய இல்லை. அப்ப அந்த அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG கோல்ஸ், இதுக்கான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கு நீங்க ஒரு
சோலார் பவரோ ஒரு விண்ட் டர்பைனோ இல்லாட்டி ஒரு நாட்டை ஒரு இடங்களை எடுத்து நாங்கள் அதை பெருசா ஒரு ஏர்பனைஸ் பண்றதுக்கு நிறைய டெவலப்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் லோன்ஸ் இருக்குது. நாங்கள் அதை ஒன்றுமே ட்ரை பண்ணேன். அப்ப அதுவும் இன்னொரு காரணம். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஒரு உரிய முறையில ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதாவது மெக்ரோபாலிசி ஒரு சரியான ஒரு மினிஸ்டர், சரியான ஒரு அஃபீஷியல்ஸ் அங்க இருப்பாங்க என்று சொன்னா they can understand இந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னா. இப்ப எங்களுக்கு நாங்க இங்க இருந்து கதைக்கிறோம், சில வேளை எனக்கு தோணுது அந்த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு அங்க இல்லையோ, ஐ டோன்ட் நோ என்ன நடக்குது. பட் மேபி திஸ் வில் பி a good opportunity for us to get involved. மற்றது இப்ப நாங்க ஒரு யாக்ட் கம்பெனி வந்து அங்க இருந்த ஸ்ரீலங்கால ஒரு 2 years ஒரு யாக்ட் ஓர்டர்ஸ் இல்லை. அதை உடனே அந்த ஃபைபர் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி செய்ததுக்கு உருவாக்குறது. அப்ப அந்த மாதிரி ஒரு வோர் ஃபுட்டிங் போட்டு நாங்க இந்த மாதிரி அங்க இருக்கிற வளங்களை வேற மாதிரி யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தேங்க்யூ டாக்டர், கருத்துக்கு நன்றி. வேறையும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் உள்வாங்கிக் கொள்வோம். 8:03 ஆகிவிட்டது. நன்றி ஆனோல்டன்னா. மேல அந்த பார்வையாளர்கள் கேட்டுக்கொள்றோம், இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. 2 வளவாளர்கள் இங்க இருக்கிறார்கள். பொருளாதாரம் சம்பந்தமாக உங்களோட கேள்விகளை கேட்கலாம், கையத்தையும் கேட்கலாம், செக் பண்ணியும் கேட்கலாம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், இப்ப இலங்கையில இருக்கிற, இப்ப இங்க வெளிநாட்டுகள்ல இருக்கிற ஈவன் நம்மட பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இப்ப யூரோப்ல இந்த நாட்டுல இருந்தாலும் அவங்களுக்கு கூடுதலா இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி தெரியுது, விளங்குதா? இது ஒரு சிபிடிசியா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கிரிப்டோ பிட்காயின், இல்லாட்டி ஈத்தீரியம் இதுகள்ல வாங்கி விற்கிறது, இல்லாட்டி ஒரு ஏஐ. இன்னைக்கு ரோப்ளாக்ஸ் பிள்ளைகள் விளையாடுறாங்க, மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறாங்க. இதே பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இதை ஓரளவு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி நாலேஜை கொடுங்க. என்னடா நீங்க யோசிக்கணும், இந்த நாட்டுல இப்ப நாங்க பார்க்குற எல்லா விஷயமே இங்க 10 வருஷத்துக்கு முதல்ல வந்ததுதான் இப்ப அங்க ஒரு நாகரிகம் வருது. ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்க இருந்தது, அங்க போனது. அப்படி அந்த நிறைய விஷயங்கள். அப்ப அதே மாதிரி இந்த 10 வருஷத்துக்கு முதல்ல வர விஷயங்களை இவங்க செய்யறாங்க. அந்த ஒரு நாலேஜ் அங்க நாங்க கொடுக்கலாம், ஒரு வளமுள்ள சமுதாயம் அங்க மாற்றுறோம். ஆனந்தன் சொல்லி விடுறேன், ஒரு வெரி குட் இன்ஃபர்மேஷன். அதோட கிட்ட ஒரு யூடியூப்ல பார்த்தேன். சவுத் இந்தியாவில் உள்ள பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு, அவருக்கு பேர் பழனி தியாகராஜன் சொல்லி. அந்த பரம்பரையை பற்றி நான் கொஞ்சம் சரியாக நான் டீல் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு கலிபரை ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா எடுத்து எங்களோட நாட்டை அப்படி ஒரு பேட்ரியோட்டிசம், அப்படி நாட்டுக்காக சேவை செய்கிற ஒரு முக்கியம் அந்த மைண்ட் செட்டோட வந்தால் தான் இப்படியான இதெல்லாம் பூர்த்தி ஆக முடிய அந்த பக்ஷனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டில இருந்து சுரண்டி கொண்டு போய் அங்கே ஒரு அப்படியான ஒரு இதுகள்ல எங்களோட நாடு இன்னும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு மைண்ட் செட்டை ஒரு ஆளை உருவாக்குன்னு நினைக்கும் நாங்கள் முன்னேற்றத்தை பற்றி கேட்கறது கஷ்டம். திஸ் இஸ் மை கன்க்ளூஷன். டாக்டர் சிவா நாராயணன் அவர்களை நேராக உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் ஒரு கேள்வி ஒன்று டாக்டர் சிவா, நீங்கள் சொன்னீங்க ஏஐ இஸ் தி மோர் பவர்ஃபுல் தென் நியூக்ளியர் என்று சொல்றீங்க. அதே நேரம் நீங்கள் உங்களுக்கு டிஜிட்டல் கரன்சியிலும் மெட்டாவர்ஸிலும் உங்களுக்கு மிகவும் நிபுணத்துவம் இருக்கிற காரணத்தினாலே நான் இன்னொரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்கிறேன். எங்களுடைய பிள்ளைகள் வருங்கால சந்ததி தாயகத்திலும் சரி இங்கேயும் சரி கற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது பொருளாதாரம் மேம்படக்கூடியதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் என்ன, அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏதாவது சப்ஜெக்ட்ஸ், அதாவது ப்ரோக்ராம்ஸ், இல்லாட்டி ஆங்கியுலர்ஸ், இல்லாட்டி இந்த ரோப்ளாக்ஸ் மைண்ட் கிராஃப்ட்ல ஈடுபடுறதை பற்றி உங்களுக்கு ஒரு நிமிடத்துளியலை உங்களுக்கு தருவீர்களா? கண்டிப்பா, நிச்சயமா. நான் ஒரு 3 ப்ரோக்ராம் இதை பத்தி தான் நாங்க செஞ்சோம். டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி, அது வேற இதா. ஆனா இது இன்றைக்கு முழுக்க ஸ்ரீலங்கா எக்கனாமிக்கை பத்தி பேசினதுனால இப்ப இதுல மெயின் என்ன விஷயம் என்று சொன்னா, என்னுடைய பிள்ளைகள் முதல்ல இருந்தே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வயதுலயே அவங்க ஐபேட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு ஐபேட் எல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் வீணா போயிடும். நான் சொன்னேன், அவங்க தமிழும் படிக்கட்டும், சமயமும் தெரியட்டும், அதே நேரம் இந்த விஷயங்களையும் அவங்க கற்றுக்கொள்ளட்டும். இந்த ஒரு கோவிட் சந்தர்ப்பத்துல இது எல்லாருக்குமே உதவுறது. இன்றைக்கு ஒருத்தரும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஐபேட் இல்லாமல் இல்ல. அப்ப அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவை. அடுத்தது இந்த சிபிடிசி, இது நீங்க என்ன பேரும் சொல்லலாம். இன்றைக்கு பிட்காயின் என்று சொல்லலாம், ஈத்தீரியம் என்று சொல்லலாம், இந்த பிளாக் செயின் என்று சொல்றோம். இன்னைக்கு ஸ்ரீலங்கால அன்றைக்கு கேட்கும் போது சொல்றாங்க பிளாக் செயின் இல்லீகல் இல்லையா,
ஆனா பிட்காயின் இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் அந்த கொலம்பு பிளாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவவும் வந்து இன்னைக்கு ஒரு வரி வாங்கி கொண்டு இதை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப இதை நீங்க ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரும் பொழுது இதை நீங்க எக்ஸெப்ட் பண்ணிதான் ஆகணும். அப்போ இன்னைக்கு ஒரு 50 ரூபாய் நோட்டு கூட இன்னைக்கு அந்த எலன் டியூரிங் படம் போட்டு வந்தது, அது ஒரு சரியான சைகை. என்ன ஃபாதர் ஆஃப் கிரிப்டோகிராஃபி எலன் டியூரிங். இன்னைக்கு அந்த படம் அவர் பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த ஜெர்மன் அந்த போர்ல வெற்றி பெற்றதுல இருந்து அதுக்கு பிறகு அவருக்கு நடந்த சம்பவங்கள் பிரிசன் எல்லாம் அனுபவிச்சோம். பிறகு அவரோட படத்தை நாங்க இன்னைக்கு 50 ரூபாய் நோட்ல போடுறது வந்து இன்னைக்கு யூகே வந்து சரியா இதை வந்து முறைப்படி இதை செய்யறாங்க. அப்ப அந்த நாலேஜ் எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்டாலிங்க் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ரஷ்யாவுக்கே டெஸ்லா வந்து இன்னைக்கு இது பண்றாங்க, பாண்ட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க இன்டர்நெட்டை கட் பண்ண உடனே இவர் ஸ்டாலிங்க் அனுப்புறாரு. அப்ப இந்த ஏஐ மூலமா தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யுத்தம் நடக்கிறதே கூட ஏஐ மூலமா, ட்ரோன் மூலமாவும் ஹிட் பண்றாங்க. அப்ப இட் ஹாஸ் கிவன் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல என்ன நாங்க கற்றுக்கொள்ளணும் சொல்லிச்சுன்னா, எங்களோட இலங்கையில வந்து நாங்க இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஒரு பரப்பளவு உள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் நாங்க உடனே ஒரு விவசாயம் அப்படின்னு நினைக்கல. எங்களோட சின்ன நாட்டுல நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜ் சார்ந்த சமுதாயத்தை நாங்க உருவாக்கி அவங்களுக்கு இன்னைக்கு ஏஐ, ரொபோட்டிக்ஸ், மெட்டாவர்ஸ், மெட்டால என்எஃப்டி நிறைய பிள்ளைகள் சாதிக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பாய பார்த்தேன், அவன் 14 வயசு, இன்றைக்கு $3 மில்லியன். அவன் சொல்றான், நான் $1 கூட ஸ்பெண்ட் பண்ண இல்லை, எனக்கு அப்பா தான் ஒரு கொஞ்சம் இதை மாத்தினவர், நான் இன்றைக்கு $3 மில்லியன் இன்றைக்கு என்எஃப்டி மாத்திரம். அப்ப இந்த விஷயங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னா, இன்றைக்கு என்எஃப்டியை கொஞ்சம் பாரு, அதாவது நான் ஃபஞ்சிபிள் டோக்கன், இன்றைக்கு ஆர்ட் ஒர்க்ல இன்னைக்கு டிஜிட்டல் அசெட் யுகமா மாறுது. அப்ப இன்னைக்கு PwC கூட IFRS 18ல டிஜிட்டல் அசெட்டை ரெகக்னைஸ் பண்ணுது. அப்ப இன்னைக்கு டிஜிட்டல் அசெட் என்னன்னு தெரியாதாக்க கூட இருப்பாங்க. அப்ப நாங்க இதை ஒரு பரப்புனோம்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு இருக்கும். மிஸ்டர் தங்காவும் இதுல எக்ரி பண்ண நினைக்கிறேன், அவரும் ட்ரேடிங் எல்லாம் இருக்குது. என்னோட சின்ன இன்னைக்கு ஜோ பைடன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு அவங்களோட பாடிக்கு to create American digital currency. இப்போ ஒவ்வொரு நாடும் தங்களோட பாட்டில் ஒரு டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கினால் இதுக்கு என்ன நடக்க போகுது? மற்ற தங்களோட பாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிற பிட்காயின்ஸ் என்ன நடக்க போகுது? What is going to happen? Are they going to clash? Are they going to என்ன நடக்க போகுது? இல்ல, கண்டிப்பாக அதுகள் இல்லாமல் போகலாம். அதான் நான் சொன்னேன், அதாவது மாற்றம் வரும். அதான் நான் சொன்னேன், இது வந்து நான் அந்த சிபிடிசி பிட்காயின் அந்த ரூட்டுக்கே நான் போக இல்லை. அதுல வந்து பிரைவேட் இல்ல, உண்மையா பார்க்க போனா சிபிடிசி தான் பிரைவேட், சிடிபிசி தான் சென்ட்ரல். இந்த பிளாக் செயின் வந்து டீசென்ட்ரல், பிளாக் செயின் வந்து இன்டர்நெட். நீங்க சொல்ற இந்த ஒரு சிபிடிசிங்கிறது ஒரு கவர்மெண்டோட ஒரு வெப்சைட். அந்த கவர்மெண்டோட வெப்சைட் நீங்க கவர்மெண்ட் நம்பர் அளவுல இருக்குது. நீங்க கவர்மெண்டோட வெப்சைட்டுக்கு நீங்க போவீங்க, அந்த கவர்மெண்ட் நம்பர் தன்மையா இருந்ததுண்டா. அப்படி இல்லாட்டி நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போக மாட்டீங்க, நீங்க லங்கா சிரிக்கு தான் போவீங்க, ஓ சம்திங் எல்ஸுக்கு போவீங்க. அதுதான் என்னுடைய இது விளங்குல. அப்ப அதனால நீங்க டெக்னாலஜியை படிங்க. We don't want to even நான் இந்த சண்டை கூட போகல. இன்னைக்கு சிபிடிசி ஃபெடரல் காயின் பெஸ்டா இல்லாட்டி யூகே கொண்டாட பவுண்ட் ஸ்டர்லிங் வந்து இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் பவுண்டா வரும் பொழுது பெஸ்டா இல்லாட்டி டிஜிட்டல் யுவான் பெஸ்டா பிட்காயின் பெருசான்னு வரையில. ஏதோ ஒன்று வரப்போகுது, அந்த டெக்னாலஜியை நீங்க படிச்சுக்கோங்க, அது முக்கியமா இருக்கும். Okay. Two short questions because we have exceeded 10 minutes. So one question is, Roy, due to the ongoing situation, can Sri Lankan government impose question, will human rights become part of the prudent economic management of IMF? IMF இந்த நிபந்தனையில வந்து human rights violations and human rights பற்றி நிபந்தனையாக கொடுப்பார்களான்ற ஒரு கேள்வி yes no இருக்கட்டும். ரெண்டாவது, I think Anandan, the humanity is included in that policy. Yes. They are part of the humanity for social development. Yes. And இன்னொரு கேள்வி வந்து இது வந்து I don't think we will be able to give you a direct answer for this question. If any governments adopting crypto, which one would they accept, as there are plenty in the market? Which one can you choose? Is it BTC, Dogecoin, Ethereum, etc.? What would your choice? I believe that I don't think Dr. Shiva Narayan or Thangane or I would advocate one particular coin against the other. So therefore, what we can say is that
you guys have to do your own due diligence before you invest. That is the Tamil helpline does not make any recommendation. You guys have to make your own your own due diligence on these matters. As Tangana said, this is down to the policy. If Sri Lanka doesn't amend its policy to stop corruption, it's difficult for them to come out of it and work on a development part. Initially, they may start to practice with a few control bodies as regulators. Do you think it is viable in Sri Lanka? It's a hard question. Do you think it's viable that the government will come out of corruption and do? That doesn't mean that Tamil helpline doesn't say that there is corruption, but it's a perception of corruption, and we don't advocate one way or the other. However, in this perception, do you think that there is viability for Sri Lanka to come into a development path? அதுக்கு தான் good example. Stalin put a man in place for finance minister பழனிவேல் தியாகராஜன் சொல்லி போட்டிருக்காரு. அப்படியான ஆட்கள் ஹைரார்க்கில இருந்து ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் corruption will go away, and they put compliance into that system, that the implementation of compliance in any regulatory body, if you introduce those type of things, you can eliminate corruption. Okay, Dr. Puvi, is it time to bring it to a halt? Lodas? Yeah, Dr. Puvi. என்னன்னு சொன்னால் நல்லது, இன்றைக்கு நல்ல விளக்கமாக 2 பண்டிதர்களும் உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறீர்கள். நான் இதுல எனக்கு அறிவு குறைவு. எல்லாரும் 30 வருட கால யுத்தத்துல இந்தியாவுக்கு கரன்சி வேல்யூ குறையவில்லை. ஆனா இந்த கடந்த சில ஆண்டுகள்ல மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதுக்கான காரணங்களும் சில சொல்லியிருந்தீர்கள். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கணக்கு இருக்குது. அதே நேரம் இப்ப 15ஆம் தேதி தமிழ் தலைமையுடன் ஒரு கலந்துரையாடலுக்கு ஜனாதிபதி கூட்டு இருப்பதாகவும் நேஷனல் கவர்மெண்ட் பற்றி கலைக்கிறதாகவும் இருக்கிறது போல இருக்கிறது. இந்த தருணத்துல தமிழ் தலைமைகள் நேஷனல் கவர்மெண்ட்ல சேர்வதை தமிழ் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் பொதுவான ஒரு கேள்வியா தான். பொருளாதார ரீதியான கேள்வியா அல்லது அரசியல் ரீதியான கேள்வியா? பொருளாதாரமாகத்தான் பார்க்கின்றோம். அதாவது பொருளாதார ரீதியான கேள்வி என்றால் கூட்டு சேர்வதால கலெக்டிவாக இருக்கிறதால கலெக்டிவ் அப்ரோச்சா எடுக்கிறதா கலெக்டிவ் டிசிஷன் எடுக்கிறதால இப்படியான சூழ்நிலையில இட்ஸ் பாசிட்டிவ் அப்ரோச். பட் அரசியலாக ஐ கான்ட் கமெண்ட் ஆன் திஸ். நிச்சயமாக எங்கட அதொன்றுக்கு எங்கட தலைமைகள் எப்பவுமே தனித்து இல்லாட்டி எதிர்த்து இருந்ததுனால நிறைய நாங்க லூஸ் பண்ணது, அதாவது நிறைய முன்னேற்றம் லூஸ் பண்ணப்பட்ட. அதனாலதான் நிறைய ஆக்கள் பெண்ணுக்கும் ஒரு எதுவுமே ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் என்ன ஒன்றுமே அவங்க செய்யறாங்க இல்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனும் வந்திருக்குது. இனிமேலாவது இதை ஆக்கப்பூர்வமா யூஸ் பண்ணி, அதாவது சரியான ஒரு பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி செய்ய முடியும் என்று சொன்னா, மக்களை இனிமேலும் ஒரு ஏமாற்றாத ஒரு சிச்சுவேஷன் வரும் என்று சொன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படும். Thank you, Doctor. அதாவது when it comes to economic development of our country and our people, instead of being always on a protest culture, if we get into a participatory culture to empower, so that all positive and good thinking, as Tangana said, Stalin's policy of getting amazing resources, there is amazing resources in our community, can be participated contribute to the betterment of the whole country. அதாவது வரம்புயர நீருயர பயிருயரும் சொல்றது பதி நாங்களும் அந்த வரப்பை உயர்த்துறதுக்கு எங்களான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் ஈடுபடுவோம்னு நீங்க சொல்றீங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். இன்னொரு விஷயம் அதாவது இன்றைக்கு தமிழ் தலைமைகளோட போயிட்டு நிறைய ஆட்கள் கதைக்கிறாங்க. ஆனா நாங்க பேசுறதோட நிப்பாட்டம் அதுகளையுமே நாங்க ஒரு ப்ரொஜெக்ட் மைண்டோட நாங்க செய்யலாம். ஒரு எக்கனாமிக்ல பார்த்தா நாங்க ஒரு ஹவுசிங் ஸ்கீம் ஒரு இத்தனை ஏக்கர்ல இது செய்ய போறோம் அப்படின்ட்டு நாம அந்த இதை நாங்க இப்ப கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்திருக்குது. அதாவது நாங்க ஒரு ப்ரொபோசல் ஒரு இதுதான் எங்களோட பார்வை, இந்த இதுகள் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்க வெளியில விட்டா கூட இங்க இருக்கிற தமிழ் மக்கள் அதை எடுத்து நாங்க செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கும். நன்றி. கடைசி சந்தர்ப்பம் வேறு யாருக்கும் கேள்விகள் இருந்தால் உள்வாங்கிக் கொள்வோம், இல்லை என்றால் லோகதாஸின் நன்றியுரையுடன் முடிவு கொண்டு. நன்றியா ஆனல்டனா. யாரையும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.
Arnoldn is there, Dr. Arnoldn. Is he quiet? I wonder whether he can make any contribution here. Arnoldn, are you there? Dr. Arnoldn is there. Is he in the panel at the moment? Is he in the, or is he out at the moment? I think he can make some contribution here. ஓகே போவியா நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன்னா எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் வந்தது. எல்லாம் பெருசா எனக்கு சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. ஆனால் எல்லாத்தையும் படிவா அவதானிச்சு கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் என்ன எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடிய இல்லை. ஆனால் இது எந்த ஃபீல்டும் இல்லான ஆனால் நீங்க பிரியோசனமான இருந்தாது இது. தேங்க்யூ. நன்றி. நன்றி அனைவருக்கும். உண்மையில் கலந்துரையாடல் ஒரு ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது. சில வேளைகளில் அது டூ டெக்னிக்கலாக இருந்திருக்கலாம், பைனான்சியல் ரீதியான ஸ்டோக். ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடக்கிறது என்பதை ஆழமாக பார்த்திருக்கிறோம். இதுல ஒரு ஆளை கேட்கலாம். நாங்கள் அர்ஜுனா நிற்கிறோம். அர்ஜுனா சிவநாதன் இருக்கிறார். அர்ஜுனா வேணும்னா கதைக்கலாம். அர்ஜுனா. Yes, hello. I'll speak in English if you don't mind. Okay, go on. Tamil is a distant second language for me. Yes, I think it's all very valid points were raised. I just would like to make a comment on the possibility of an IMF package. Now, the IMF has made it very clear that if there is going to be an IMF package, that Sri Lanka needs a comprehensive debt restructuring program. So what they mean by comprehensive is that they need to look at restructuring all debt, including bilateral debt. Now, when I say bilateral debt, most of Sri Lanka's bilateral debt is with the sovereign China, that's the People's Bank of China, or Chinese state-owned banks. So the conundrum Sri Lanka would face in the event of a debt restructuring is how do we restructure Chinese debt and the political and economic fallout of that. In the past, in other countries, what China has used is exploited these debt restructurings to grab infrastructure. So if Sri Lanka goes for an IMF package, a bailout, then a serious conversation would take place as to what kind of debt for infrastructure swaps would need to take place with its bilateral creditors. Now, I saw the latest report. I mean, Reuters broke the story about the IMF bailout, potential seeking of an IMF bailout late this afternoon. But then Newswire, which is a Sri Lankan press feed, which is quite credible, quoted its central banker, Cabral, as saying that they will be not seeking an IMF bailout. So the real challenge here is for Sri Lanka is, if we do go for a bailout, how do we negotiate with our bilateral creditors? And then what will our bilateral creditors demand? And what do we have to give up? And I think this raises not just economic, but also political and geopolitical questions. So it's not easy. It's not an easy question. And it's probably one of the reasons why Sri Lanka has thus far delayed going for a bailout. One question, Arjuna, here from me. Yes. Will the IMF will seek the government of Sri Lanka to defer the payment to China, or how long they will, they renegotiate the debt payment, or what sort of measures they will take against China for restructuring? So they won't look at it as China or a particular counterparty. They will look at all debt. So they would have to renegotiate all their debt. Of course, when you're renegotiating all your debt, a large proportion of that is Chinese debt. Yes. So you can't escape that fact that you will have to renegotiate with your Chinese creditors.
and what kind of bargain are these Chinese creditors going to drive? And then what are the political, economic, and geopolitical consequences of that? So, for example, if they have to restructure the PBOC swap, will the PBOC demand that Port City be handed on a long lease like Hong Kong's new territories to China? Will they, like they did for the Hambantota port? Then what are the consequences to that? So these are the challenges Sri Lanka faces, and it's really caught between the devil and the deep blue sea, because then it's also, you'll have to renegotiate with China, India, the RBI, and what are the consequences of that? So this is why they've delayed going for a IMF package. And one of the reasons, because an IMF package is conditioned on a comprehensive, and they've used this word, comprehensive debt restructuring program. So you just can't tell the bondholders, sorry, we just want to restructure your bonds. The IMF simply will not accept that, because that is not a sustainable, a long-term sustainable solution. You will have to restructure your loans, your derivative contracts, your swap lines, etc. I do remember during the Argentinian crisis, all these debts was write-off during the process of bailout. I was anticipating, will that happen in this case here? So restructuring can take many forms, but it can mean that there is a haircut in the debt. A haircut is, say, for example, they'll tell the creditors, look, for every 100 cents in a dollar, we will give you 70 cents. It could mean that if a loan's maturing in 6 months or a year or 5 years, they'll say, right, why don't we extend the maturity? So that'll avoid us making the bullet repayments, that is the principal repayments that are necessary at maturity. So these are, a restructuring can take many forms. It can take the form of a haircut. It can take the form of extending maturity. It's like, how a bank would act here if you can't make your repayments. It's very similar to that. So it can take many forms, and so there is no set program. But of course, what the bank will also do is then it would increase the collateral required, and what Sri Lanka would face in that situation is, its creditors or its bilateral creditors would expect it to make serious compromise, and usually that means handing over infrastructure. Like, for example, in Uganda, the Chinese now took over Uganda's international airport in Kampala. So these are the kinds of things that can happen. Thank you, Mr. Swaminathan. Okay, Arnoldn, நான் நிறைவு செய்துள்ளோமா? நன்றி எல்லாருக்கும், பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு நன்றி. தேங்க்யூ அர்ஜுனா, and thank you Thangana, thank you Doctor. Lodas, over to you. I'm muting myself. Okay, thank you Anandan. உண்மையில் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக தங்கராஜா அண்ணா மற்றும் டாக்டர் சிவா, உங்களுக்கு நன்றி. இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாங்கள் அடுத்த கிழமையும் வேறொரு தலைப்போடு நாங்கள் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். Thank you everybody. Thank you Dr. for giving me a chance to speak on this. Thank you, you're done well. Thank you. Right, thank you. Thank you.